ربك الأعلى الذي خلق فسوى. السلام عليكم ورحمة الله وبركاته. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய பேரருளால் இந்த புனிதமிக்க ரமலான் மாதத்திலே இஸ்லாத்தின் பெயரால் கட்டுக்கதைகள் என்ற தொடர் நிகழ்ச்சியிலே என் சஹாபாக்கள் எல்லாம் நட்சத்திரங்களை போன்றவர்கள், அவர்களில் யாரை பின்பற்றினாலும் நீங்கள் நேர்வழி பெறுவீர்கள் என்ற ஒரு இட்டுக்கட்டப்பட்ட ஒரு தவறான செய்தியை பற்றி நாம் ஆய்வுக்கு எடுத்துக்கொண்டு வருகிறோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய போதனைகளையும் தான் பின்பற்றி நடக்க வேண்டும் என்று நமக்கு கட்டளையிடுகிறானே தவிர வஹி இல்லாத எந்த மனிதரையும் பின்பற்றுமாறு அல்லாஹ் கட்டளையிடவில்லை என்பதற்கான சான்றுகளை பார்த்தோம். சஹாபாக்கள் எத்தனை விஷயங்கள்ல அவர்கள் சாதாரண செய்திகளை கூட அறியாதவர்களாக இருந்திருக்கிறார்கள் என்பதற்கான பல சான்றுகளையும் பார்த்தோம். அதன் தொடர்ச்சியாக திருக்குரான்ல எந்த சந்தேகமும் வரக்கூடாது. 114 சூரா இருக்கு, நம்ம வழங்கி வைத்திருக்கிறோம். இந்த 114 குர்ஆனுடைய அத்தியாயங்கள்ல கடைசி அத்தியாயங்கள் 2 இருக்கு பாருங்க, 113 114. குல் அஊது பிரப்பில் ஃபலக், குல் அஊது பிரப்பின் நாஸ். இந்த 2 அத்தியாயங்களும் குர்ஆன்ல உள்ளது இல்ல அப்படின்றெல்லாம் சஹாபாக்கள் சொல்லியிருக்கிறாங்க. சஹாபாக்கள்ல யாரை வேண்டாலும் பின்பற்றலாம்னு சொல்றாங்கல்ல. ஒரு சஹாபி சொல்றாரு, இப்னு மஸ்ஊத் என்ற சஹாபி சொல்றாரு, குர்ஆன்ல 112 தான் குர்ஆனுடைய சூரா, இந்த 113 114 இருக்கு பாருங்க, அது குர்ஆன் கிடையாது, அது குர்ஆன்ல சேர்ந்ததே இல்ல அப்படின்னு சொல்லி இப்னு மஸ்ஊத் அவர்கள் சொல்றாங்க. அவங்க எழுதி வைத்த குர்ஆனுடைய ஏட்ல இந்த 2 எழுதவும் இல்லை. அவங்க குர்ஆனை எழுதக்கூடியவராக இருந்தாங்க, வஹி எழுதக்கூடிய ஒரு சஹாபியா இருந்திருக்கிறாங்க. இது நீங்க முஸ்னத் அஹ்மதுல 20244வது ஹதீஸ்லையும் 20246வது ஹதீஸ்லையும் பார்க்கலாம், அஹ்மதுங்கிற நூல்ல. இதுல என்ன வருதுன்னு கேட்டா, இப்னு மஸ்ஊத் அவர்கள் தங்களுடைய குர்ஆன் பிரதிகளில் இந்த 2 சூறாவை எழுதி வைக்கவும் இல்லை. அது குர்ஆன்ல உள்ளதுல சின்ன ஒரு துவா, அஊது பிரப்பில் ஃபலக் என்பது ரசூலுல்லாஹ் செஞ்ச ஒரு துவா தானே தவிர அது அல்லாஹ்விடமிருந்து வந்த குர்ஆன் வேதம் கிடையாது அப்படின்னு வர்த்திருக்கிறார். இப்ப சஹாபாக்கள்ல யாரை வேண்டாலும் பின்பற்றினா நேர்வழி பெறலாம்னு சொல்றாங்களே, இந்த சஹாபி இப்ப நம்ம பின்பற்றிக்கிட்டு 112 சூறான்னு சொன்னா நேர்வழி பெற முடியுமா? இது ஒரு சஹாபி தானே சொல்றாரு. சஹாபாக்கள்ல யாரை பின்பற்றினால் நேர்வழி அடைவீங்கன்னு சொல்றாங்க. அந்த செய்தி உண்மையா இருந்தால் ஒருத்தர் இந்த 2 சூறாவும் குர்ஆன்ல உள்ளது இல்லைன்னு இப்ப சொல்றாரு, அவரு சரியான பாதையில் இருக்க ஒத்துக்குறோமா? யாராவது சொல்லுவோமா? ஷாஃபில சொல்லுவாங்களா? ஒரு ஹனபி மதப்ல சொல்லுவாங்களா? அல்லது இந்த புது சலபி கூட்டம் இருக்காங்க இவங்க சொல்லுவாங்களா? எப்படி 112 சொல்லலாம், சொல்லிக்க 114 வேண்டாம் சொல்லிட்டு போ, 112 சூறான்னு வேண்டாம் சொல்லிட்டு போ, என்ன ஒரு சஹாபி சொல்லிட்டார்ல அப்படின்னு சொல்ல முடியுமா? இப்னு மஸ்ஊத் அவர்கள் சொன்னார்கள் சொன்னா அவங்கள அல்ல குற்றம் முடிக்க மாட்டான். ஏனென்றா முறைப்படுத்தி புக்காக்கி இதான் குர்ஆன் என்று தொகுத்து வெளியிடப்படாத ஒரு காலம். அவங்கவுங்க ரசூலுல்லாஹ்ட்ட கேட்டதை எழுதி வைத்தார்கள், அதுல 2 மிஸ் பண்ணி இருப்பார், அவர் அல்லாஹ் குற்றம் முடிக்க மாட்டான். நம்ம சஹாபாக்களை மதிக்கிறோம், அவங்க மீது பழி சுமத்தல. 2 சூறா இல்லைன்றார், ஆனால் நரகத்துக்கு போவார் நம்ம சொல்றோமா? இல்ல, அவருக்கு அன்றைய கால சூழ்நிலையில நாம இருந்திருந்தா கூட 2 பேரும் இப்படி இருந்திருப்போம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல நாம வாழ்ந்திருந்தா கூட நம்மள 2 சூறா இல்லைன்னு இருப்போம். ஏன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல எழுதி வைக்கிறாங்க. அன்னைக்கு ஆப்சென்டா இருப்பார் இவர். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழுத சொல்ற அன்னைக்கு இந்த 2 சூறாவை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னைக்கு சொல்லி காட்டினார்களோ அன்னைக்கு அவர் வராம இருந்திருப்பாரு, அவர் எழுதாம இருந்திருப்பாரு. அப்படி நம்ம எடுத்துக்கொண்டு போகணுமே தவிர அவர்களை நம்ம பழி சுமத்த மாட்டோம், குற்றம் சுமத்த மாட்டோம். அதே பின்பற்றுவோமா? அதான் கேள்வி. சஹாபாக்களை மதிக்கிறது என்பது வேறு, அவங்களை பின்பற்றுறது என்பது வேறு. நம்ம மதிக்கிறோம், இன்னைக்கு மதிக்கிறோம். இவ்வளவு பெரிய டேஞ்சரான ஒரு கருத்தை இன்னைக்கு ஒருத்தர் சொன்னா நடக்கிறது வேற. இன்னைக்கு ஒரு ஆள் எதிர்த்து பெரிய உலமா குர்ஆன்ல 2 சூறா இல்லைன்னு சொன்னா விடுவோமா? விட மாட்டோம். இன்னைக்கு ஒருத்தர் சொன்னா விட மாட்டோம். அன்னைக்கு அவர் சொல்லியிருக்கிறாரு, அவர் விட்டுருவோம், விமர்சிக்க மாட்டோம், அவர் குற்றம் சுமத்த மாட்டோம். ஆனால் என்ன சொல்லுவோம்? இதை நாங்கள் பின்பற்ற முடியாது, அவர் ஏதோ தப்பா சொல்லியிருக்கிறார், அந்த காலத்தில் உள்ள முறையில் அவருக்கு ஏதோ தகவல் கிடைக்கவில்லை அப்படின்னு எடுத்துக்கொள்ற காட்சியை நம்ம பார்க்கிறோம். இது மாதிரியான குர்ஆன்ல உள்ள ஒரு முக்கியமான விஷயத்தில் கூட சஹாபாக்களுக்கு தவறு ஏற்பட்டிருக்கு என்று சொன்னால் யாரை வேணாலும் எப்படி பின்பற்ற முடியும்? சஹாபாக்களை யாரை வேணாலும் பின்பற்றுங்க, தப்புலாம் வந்திருக்குதே. அப்ப தப்பு ரைட்டும் கலந்திருக்கக்கூடிய ஒரு சமூகத்தில் யாரை வேண்டாலும் பின்பற்றுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி சொல்லி இருப்பாங்க? இது சிந்திச்சு பார்த்தால் நமக்கு விளங்கிவிடும். அதே மாதிரி இந்த புரிந்து கொள்ற விஷயங்கள் இருக்குல்ல,
ஒரு செய்தியை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இவங்கெல்லாம் நம்மள்ட்ட ஆர்குமெண்ட் பண்ணுவாங்க. ரசூலுல்லாஹ் எந்த மக்களுக்கு சொன்னாங்களோ அவங்க மாதிரி அடுத்த சமுதாயம் புரிஞ்சுக்கிற முடியுமா, அவங்க தான் கரெக்டா புரிஞ்சுக்கிடுவாங்க என்றெல்லாம் சொல்லக்கூடிய காட்சி, அதெல்லாம் நியாயப்படுத்துறது. சஹாபாக்கள்ல யாரை வேண்டாலும் பின்பற்றலாம் என்று வாதம் பண்ணக்கூடியவங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் வாழ்ந்தவர்கள் வந்து அந்த சிச்சுவேஷன் எல்லாம் விளங்குனவங்க. அவங்க புரிஞ்சுக்கிட்ட மாதிரி நமக்கு புரியாது அப்படின்னு எல்லாம் ஒரு வாதம் சொல்வார்கள். அவங்க புரிஞ்சுக்கிட்டதுக்கு சில உதாரணம் சொல்வதா இருந்தால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் நடந்த ஒரு சம்பவம். அல்லாஹ் என்ன பண்றான்னு கேட்டா, குர்ஆன்ல ஒரு வசனம் சொல்றான். நோன்பு பத்தி சொல்ற வசனம் இருக்கு பாருங்க. அதுல அல்லாஹ் என்ன சொல்றான்னா, குலு வஷ்ரபு, நீங்கள் உண்ணுங்கள் பருகுங்கள், ஹத்தா யதபய்யன லக்குமுல் ஹைத்துல் அபியது மினல் ஹைத்தில் அஸ்வதி, வெள்ளை கயிறில் இருந்து கருப்பு கயிறு தெளிவாகிற வரைக்கும், வெள்ளை கயிறில் இருந்து கருப்பு கயிறு தெளிவாகிற வரைக்கும் நீங்கள் உண்ணுங்கள் பருகுங்கள் என்று குர்ஆன்ல ஒரு வசனம் இருக்கிறது. இந்த வசனம் இறங்கின உடனே சில சஹாபாக்கள் என்ன பண்றாங்கன்னு கேட்டா, படுக்கிற தலைவாணி இருக்கிற தலைவாணிக்கு பக்கத்துல ஒரு கருப்பு கயிறு வெள்ளை கயிறு வச்சுட்டு படுப்பாங்க. எடுத்து பார்ப்பாங்க, கருப்பு கயிறு வெள்ளை கயிறு இருட்டுல இருந்துகிட்டு இது கருப்பு கருப்பா தெரியணும், வெள்ளையா தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கருப்பு கயிறு வெள்ளை கயிறு எடுத்து வச்சு தலைமாட்டில் வச்சுக்கிட்டு திருப்பி பாக்குறாங்க. அது தெரியவே இல்லை, கருப்பு கயிறு வந்து வெள்ளை கயிறு வித்தியாசமா தெரியல, ரெண்டு ஒரே மாதிரி தான் தெரியுது இருட்டுல. அப்புறம் காலையில எந்திரிச்சு கொண்டு வந்து ரசூலுல்லாஹ்ட்ட கேட்கறாங்க, கருப்பு கயிறுல இருந்து வெள்ளை கயிறு தெரியற வரைக்கும் அல்லாஹ் சாப்பிட சொல்றானே, நானும் தலைமாட்டில் வச்சு பார்த்தனே, எனக்கு கருப்பு கயிறும் தெரியல வெள்ளை கயிறும் தெரியலையே அப்படின்னு அவர் சொல்றாரு. அப்பதான் அல்லாஹ் என்ன பண்றான் தெரியுமா, அந்த மக்கள் இப்படி புரிஞ்சுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு குர்ஆன்லயே ஆடு பண்ணி ஒரு வசனத்துல, அந்த வசனத்துல ஒரு வார்த்தையை அல்லாஹ் சேர்த்து இறக்குறான். எப்படி இறக்குறான், மினல் ஹைத்துல் அபியது மினல் ஃபஜ்ர், வெள்ளை கயிறு என்றால் ஃபஜ்ரை சொல்றேன் அல்லாஹ் வளர்க்கிறான். அல்ல வெள்ளை கயிறு என்பது ஃபஜ்ரு, கருப்பு கயிறு என்பது இரவு. இரவில் இருந்து பகல் தெளிவாகிற வரைக்கும் அர்த்தம். இரவில் இருந்து காலை தெளிவாகிற வரைக்கும் என்று சொல்வதற்காக வேண்டி அல்லாஹ் எப்படி வார்த்தையை போடுறான்னா இலக்கியமா சொல்றான். கருப்பு கயிறில் இருந்து வெள்ளை கயிறு தெளிவாகிற வரை என்றால் அடிவானத்தில் கருப்பா இருக்குல்ல, அது வந்து வெள்ளையா மாறிடணும். அந்த அடிவானத்தில் உள்ள கருப்பு வந்து வெண்மையா மாறிடணும், வைகரை வந்துடணும், அது வரைக்கும் நீங்கள் இரவுல சாப்பிட்டுக் கொள்ளலாம் என்று குர்ஆன் சொல்கிறது. இவர் வெள்ளை கயிறு விளங்கிட்டாரு, கருப்பு கயிறு விளங்கிட்டாரு, தலைமாட்டில் வச்சுட்டு இருந்திருக்கிறாரு. அப்ப நம்மளும் உள்ள எப்படி 4 பேர் இப்படி விளங்குவோமோ, இப்படி விளங்குன சஹாபாக்கள் நிறைய பேர் இருந்திருக்கிறாங்க. இது நீங்கள் புகாரில பார்க்கலாம். அதாவது அவரே சொல்றாரு, அடுத்த ஆள் கூட சொல்லல, அடுத்த ஆள் சொன்னா கூட இந்த சஹாபி கோபத்துல பழி சுமத்துறாருலாம். யார் இப்படி செஞ்சாரு அவரே சொல்றாரு, நான் தான் இப்படி செஞ்ச ஆளுன்னு. வேற ஆள் சொன்னா கூட அவருக்கு பிடிக்காது, அப்படிதான் அர்த்தம் கற்பிச்சிருவோம். அதி இப்னு ஹாத்திம் அந்த சஹாபி பேர் வந்து அதி இப்னு ஹாத்திம் என்ற சஹாபி. இவர் நிறைய ஹதீஸ் அறிவித்தவர்கள்ல இவர் ஒரு ஆள். இவர் என்ன சொல்றாருன்னு கேட்டா, லம்மா நஸலத் ஹத்தா யதபய்யன லக்குமுல் ஹைத்துல் அபியது மினல் ஹைத்தில் அஸ்வதி, வெள்ளை கயிறிலிருந்து கருப்பு கயிறு தெளிவாகிற வரைக்கும், கருப்பு கயிறிலிருந்து வெள்ளை கயிறு தெளிவாகிற வரைக்கும் உண்ணுங்கள் பருகுங்கள் என்ற வசனம் இறங்கிய உடனே நான் என்ன பண்ணேன்னு கேட்டா, கருப்பு கயிறு வெள்ளை கயிறு எடுத்து ஜஅல்துஹுமா தஹத விசாதத்தி, தலைவாணிக்குள்ள கொண்டு வச்சுக்கிட்டு என்ன செய்யறேன்னு கேட்டா, ஜஅல்து அன்துர் பில் லைலி, இரவுல எடுத்து பார்க்கிறேன், ஃபலா யஸ்தபீனுலி, எனக்கு வெள்ளை கயிறு கருப்பு கயிறு வித்தியாசம் தெரியல, எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்குது. அந்த வெள்ளை கயிறுல இருந்து கருப்பு கயிறு தெளிவாகவே இல்லை. காலையில வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து விளக்கம் சொன்னேன். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்னமா ஸாலிக சவாதுல் லைலி பயாதுன் நஹார், அது வந்து கருப்பு கயிறு என்பது வந்து இரவுடைய கருமையையும், வெள்ளை கயிறு என்பது பகலுடைய வெளிச்சத்தையும் வெண்மையையும் அந்த அல்லாஹ் சொல்லி காட்டுறான் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்கம் கொடுத்தவனா எனக்கே விஷயம் புரியுது. இது புகாரில 1916வது ஹதீஸ்லயும் இருக்கிறது. ஃபஜ்ர் என்ற வார்த்தையை சேர்த்து அல்லாஹ் இறக்கணும் அப்படிங்கிற கருத்து வந்து புகாரியில 1917வது ஹதீஸ்ல இருக்கிறது. இவர்கள் ரசூலுல்லாஹ் கிண்டல் கூட பண்ணியிருக்காங்க. அவர் என்ன பண்றாங்கன்னா, வெள்ளை கயிறையும் கருப்பு கயிறையும் தலையணில வச்சுட்டேன்னு சொல்றாருல, அதுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உன் தலைவாணி ரொம்ப அகலமான தலையணில வச்சிருக்கிற, ஏன்னா வெள்ளை கயிறுனா பகல், கருப்பு கயிறுனா இரவு, பகலும் இரவையும் தலைவாணிக்குள்ள வைக்கிறதா இருந்தா, அவர் நான் வெள்ளை கயிறையும் கருப்பு கயிறையும் தலையணிக்குள்ள வைக்கிறாருல, அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, இந்த விசாதத்துக்கு இதெல்லாம் அறியும், உன் தலைவாணி வந்து ரொம்ப விசாலமா பயங்கரமான அகலமாவில் இருக்குது, அது உள்ளே வெள்ளை கயிறை வச்சுக்கிட்ட, அது உள்ளே கருப்பு கயிறு, அது இரவை கொண்டு உள்ள வச்சுக்கிட்ட, பகலையும் வச்சுக்கிட்டேன்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர கிண்டல் வர பண்றாங்க. இப்படி புரிஞ்சுக்கிறியப்பா நீ, இது புகாரியில 4509வது ஹதீஸில் இருக்கிறது. எதுக்கு சொல்றோம்னு கேட்டா, வெள்ளை கயிறு கருப்பு கயிறு உடனே கரெக்டா புரிஞ்சுக்கிட்டவங்களும் இருந்தாங்க, இப்படி புரிஞ்சு கொண்டு இருந்தாங்கல்ல. அப்ப அது மாதிரிலாம் இருக்கும்போது எப்படி யாரும் பின்பற்ற முடியும்? நம்ம தான் வழங்கி பின்பற்றணும். அவர் இப்படி புரிஞ்சுக்கிட்டாரு, நம்ம கரெக்டா புரிஞ்சுக்கிறோமே.
அப்ப வந்து நம்ம தான் குர்ஆன் ஹதீஸை வழங்கி பின்பற்றணுமே தவிர சஹாபாக்கள் யார் என்ன பண்ணாலும் பின்பற்றிட்டு போங்க அப்படின்னு ரசூலுல்லாஹ் எப்படி சொல்லுவாங்க? அதே மாதிரி வந்து நம்ம தமிழ்ல பழமொழி சொல்லுவோம்ல, கை ஆள் கொஞ்சம் கை நீளம் அப்படிமோ. கை நீளம்னா எது சொல்லுவோம்? திருட்டு பேருக்கு என்ன சொல்லுவோம்? ஒரு ஆளை வேலைக்கு சேர்த்துக்கலாமா, நான் கை கொஞ்சம் நீளம் பாத்துக்கிறேங்க அப்படின்னு சொல்லுவோம். கை நீளம்னா திருடுறது கை நீளமா, திருடுறதுக்காக வேண்டி கை கொஞ்சம் நீளம்னு சொல்லுவோம் நம்ம தமிழ் மொழியில. அரபு மொழியில கை நீளம்னு எதுக்கு சொல்லுவாங்கன்னு கேட்டா, வாரி வாரி வழங்குற வள்ளல் இருக்காருல்ல அவருக்கு கை நீளம்பாங்க. தமிழ்ல கை நீளத்துக்கு அர்த்தம் வேற, அரபில கை நீளம்னா என்ன அர்த்தம்? திருட்டு போய் அர்த்தம் கிடையாது. அரபு மொழியில கை நீளமானவர்னா புகழ், தமிழ் மொழியில கை நீளமானவர்னா இகழ், அது இழிவு. அப்ப அரபில் என்ன செய்வாங்கன்னு, அவர் நீண்ட கை உடையவர்னு சொன்னா அள்ளி அள்ளி கொடுக்குறான், நீளம் தான். இவங்க எடுக்கிறதுக்கு நீளம், இவன் புத்திக்கு தகுந்த மாதிரி அர்த்தம் செஞ்சுக்கிறான். அவன் கொடுக்கிறதுக்கு நீளம் அர்த்தம் செய்யறான். கொடுக்கிறதுக்காக நீள்றதுனால கை நீளம்ங்கிறான், எடுக்கிறதுக்கு நீள்றதுனால இவன் கை நீளம்ங்கிறான். அப்ப அரபு மொழியில வந்து நீண்ட கைக்கு என்ன அர்த்தம்னு கேட்டா, அள்ளி அள்ளி வழங்குறவர் அர்த்தம். இது எல்லா மக்களுக்கும் தெரியும். அரபி கவி இலக்கியங்கள்ல, கவிதைகள்ல இதுல எல்லாம் இருக்கிறது. இன்னும் சொல்ல போனா கவிதையில கரகண்டாலே, பெண்கள்ல ஒரு கவிதையில கரகண்டால்னு சொல்வதா இருந்தால் ஆயிஷா நாயை சொல்லலாம். ஆயிஷா நாயை வந்து நல்ல கவிதை ஏற்றுவாங்க, கவிதையை பாடுவாங்க. அரபு மொழியில பாண்டித்தியம் பெற்றவங்க, அந்த கவிதைகளை படிச்சுன்னு புரிஞ்சுக்கிடுவாங்க. நமக்கெல்லாம் கவிதை புரியாதுல, சாதாரண வசனமா இருந்தா நம்ம புரிஞ்சுக்கிறோம். கவிதை நம்ம எல்லாருக்கும் புரியுமா? விரல் வெட்டி எண்ணக்கூடிய கொஞ்சம் பேருக்கு தான் புரியும். ஆயிஷா நாய் எப்படிப்பட்டவங்களா இருந்தாங்கன்னு கேட்டா, கவிதையெல்லாம் புரிஞ்சு கொள்ளக்கூடியவங்களா இருந்தாங்க, இலக்கியம் நல்லா தெரியும். அப்படிப்பட்ட அந்த சமூகத்துக்கு மத்தியில ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நான் மூத்தா போயிருவேன். மூத்தா போன பிறகு முதல்ல என் மனைவிமார்கள்ல யார் ஃபர்ஸ்ட் என்னோட வந்து சேர்ந்து கொள்வார் என்றால், யாருக்கு கை நீளமோ அவங்க தான் சேர்ந்துக்குவாங்க ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மனைவிமாரெல்லாம் கூட்டி வச்சுக்கிட்டு நான் மூத்தா போயிருவேன், நீங்க எல்லாம் இருக்கிறீங்க, உங்கள யார் மூத்தா போக தெரியுமா? யாருக்கு கை நீளமோ அவங்க தான் முதல்ல மூத்தா போவாங்க அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. சொன்ன உடனே என்ன பண்றாங்கன்னு கேட்டா, ஒருத்தர கையை நீ அளந்து பாக்குறாங்க. யாரு? மனைவிமார்கள்லாம் உங்க எவ்வளவு பெருசு, உங்க எவ்வளவு பெருசுன்னு அளந்து பாக்குறாங்க. அளந்து பார்த்து சொல்றாங்க, யார்? ஆயிஷா நாயே சொல்றாங்க. இதை யார் அறிவிக்கிறான்னா ஆயிஷா தான் அறிவிக்கிறாங்க. அந்த கவிதையில கரகண்ட ஆயிஷா நாய் தான் சொல்றாங்க. அப்ப ஒவ்வொருத்தரா வந்து அளந்து பாக்குறாங்க. பார்த்தா சவுதா இருக்காங்கல்ல, அவங்க கை தான் கொஞ்சம் பெருசா இருக்குது. அது யார் கை பெருசா இருக்குன்னு அளந்து பார்த்தோம்னா, சவுதாங்கிறவங்களுடைய கை வந்து பெருசா இருக்குது. அவங்க முடிவு பண்ணி வச்சுக்கிட்டாங்களாம், சவுதா தான் முதல்ல மண்டை போட ஆளுது, முதல்ல சவுதா தான் மூத்தா போவாங்க. ரசூலுல்லாஹ்வுக்கு பிறகு முதல்ல யார் மூத்தா போவா? சவுதா தான் மூத்தா போவாங்க. அவங்க கை தான் பெருசா இருக்குன்னு ஒரு டிசைட் பண்ணிட்டாங்க, முடிவுலாம் பண்ணிட்டாங்க. ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூத்தா போன பிறகு சவுதா மூத்தா போகல. யாரு மூத்தா போறா? ஜைனப் மூத்தா போறாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிமார்கள்ல ஜைனப் மூத்தா போறாங்க, சவுதா மூத்தா போகல. ஆனா கை பெருசு யாருக்கு தான்? சவுதாவுக்கு தான். அப்பதான் ஆயிஷா அப்பதான் விளங்குது, இது இலக்கியமோட ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கிறாங்க. ஜைனப் தான் ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிமார்கள்ல வள்ளல். சும்மா கொஞ்சம் கூட தாங்க மாட்டாங்க, அள்ளி அள்ளி கொடுக்கறதுல வந்து அந்த மாதிரியான ஒரு தன்மை படைத்தவங்களா இருந்தாங்க. இருக்கிற மனைவிமார்கள்லயே வாரி வழங்குற தன்மை யாரிடத்துல அதிகமா இருந்துச்சுன்னு சொன்னா ஜைனப் அவங்கள்ட்ட தான் இருந்துச்சு. அப்பதான் நாங்க விளங்கிட்டோம், இந்த மாதிரி வாரி வாரி வழங்குறதுனாலதான் இப்படி சொல்லி இருக்கிறாங்க. அப்ப எதுக்கு சொல்றேன்? சஹாபாக்கள் புரிந்து கொள்ற விஷயத்துல இப்படி எல்லாம் இருந்திருக்கிறாங்க. இது புகாரியில 1420வது ஹதீஸ்ல நீங்க பார்க்கலாம், இது மாதிரி இருக்கிறது. அதே மாதிரி வந்து அவ்வளவு வேண்டியது இல்ல, இந்த ஒரு விஷயத்தை நீங்க எடுத்து பார்க்கலாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மூத்தா போயிடுறாங்க. மூத்தா போனோன்னு என்ன நடக்குது? அதிகமான சஹாபாக்கள் என்ன சொல்றாங்க? மூத்தா போகலங்கிறாங்க. இது ஒரு சாதாரண மேட்ரு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறந்து போய் விடுவார்கள் என்பது நமக்கெல்லாம் ஒரு சாதாரண மேட்ரு. ஏன்னா எந்த மனிதரா இருந்தாலும் மௌத்தாகி தீரணும் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். ஏன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்றான், இன்னக மையத்துன் வ இன்னஹும் மையத்துன், நீ மையத்து அவங்களும் மையத்துங்கறான். நீ மரணிக்க கூடியவர், அவர்களும் மரணிக்க கூடியவர்கள். குர்ஆன்ல வசனம் இருக்கிறது. அந்த வசனம் சொல்லுகிற ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தா போயிடுவாங்க. இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், அவையும் மாத்தாவு குத்தில இன்கலபத்தும் அல் ஆகாபிக்கும், இந்த முகமது இறந்து விட்டால் அல்லது கொல்லப்பட்டு விட்டால் வந்த வழியே திரும்பி போய் விடுவீர்களா? நல்லா கேட்கிறான். அப்ப நமக்கு என்ன விளங்குது? இதெல்லாம் பார்க்கும் பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களா இருந்தாலும் மௌத்தா தான் போவாங்க. இப்ப நமக்கெல்லாம் விளங்குதுல. இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட பாடம் கத்தாங்கள சஹாபாக்கள், அவங்கள அதிகமான மக்களுக்கு விளங்கல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்தாகி இருக்கிறார்கள், நிறைய பேர் அதிகமான மெஜாரிட்டி மக்கள் மௌத்தா போகலன்னு நிக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் எப்படி மௌத்தா போவாங்க? இப்ப எந்திரிச்சிருவாங்க பாருங்க, தூங்குறாங்க, அவங்க இறந்து போகல அப்படின்னு ஆர்கியூமெண்ட் பண்றாங்க. இதுல உமர் ரலியல்லாஹு அன்ஹு இருக்கிறார். யாரு? யாருடைய வாயில அல்லாஹ் பேசுறான்னு சொல்றாங்களோ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹுக்கு எது விளங்கல?
ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணிப்பார்கள் என்பதை அவரால் ஏத்துக்கிற முடியல, புரிஞ்சு கொள்ள முடியல. இவ்வளவு வசனங்கள் இருக்கிறது, குர்ஆனை பூரா பிரட்டி பிரட்டி பார்த்தால் எல்லாரும் மௌத்தாகி தான் தீரணும். அதுல யாரும் விதிவிலக்கு இல்லை. ஈசா நபி மட்டும் எல்லாம் உயர்த்தி கொண்டான், அவர் கூட மௌத்தா போவார், கொஞ்சம் லேட்டா மௌத்தா போவார் அப்படின்னு இருக்கே தவிர நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மௌத்தா போவார்கள் என்பதற்கு தெளிவான சான்றுகள் குர்ஆன்ல இருக்கிறது. இதெல்லாம் அந்த மக்களுக்கு அன்றைக்கு தெரியல. எல்லாம் சேர்ந்து ஏகமான என்ன பண்றாங்க, பெரும்பாலான மக்கள் அதெல்லாம் ரசூலுல்லாஹ் எல்லாம் மௌத்தா போக மாட்டாங்க. அப்பதான் அபூபக்கர் வர்றாங்க. அபூபக்கர் என்ன செய்யறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய போர்வை போத்தப்பட்டிருக்கிறது, போர்வை விளக்குறாங்க, முகத்துல முத்தமிடுறாங்க, முத்தமிட்டு சொல்றாங்க, அல்லாஹ் உங்களுக்கு 2 மௌத்தை தரல, ஒரு மரணம் தான், உங்களுக்கு 2 மரணத்தை அல்லாஹ் ஏற்படுத்தவில்லை அப்படின்னு சொல்றாங்க. ஏன் சொல்றாங்கன்னு கேட்டா, அப்படி அந்த மக்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். எப்படி பேசுறாங்க, அந்த மக்களுடைய விமர்சனம் 3 வகையா இருந்தது. ஒரு சாரார் என்ன சொன்னாங்கன்னு கேட்டா, மௌத்தாகல தூங்கிட்டு தான் இருக்கிறாங்கன்னு சொல்றாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தா இருக்கிறாங்க, அவங்க என்ன பண்றாங்க, தூங்குறாங்க, மௌத்தலாம் அவங்கள தூங்குறாங்க, அசந்து தூங்குறாங்க, கொஞ்சம் கூடுதலான நேரம் தூங்குறாங்க, அவ்வளவு எந்திரிச்சிருவாங்க பாருங்க அப்படின்னு சில பேர் பேசிட்டு இருக்காங்க. சில பேர் என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தானது உண்மை, ஆனா திரும்ப எந்திரிச்சு மறுபடியும் மௌத்தா போவாங்க. அவர் 2 மௌத்து அவங்களுக்கு மட்டும். இப்ப ஒரு மௌத்தாயிட்டாங்களா, மறுபடியும் எழுந்து நின்று நம்ம வேலைகள்லாம் நிறைய பணிகள்லாம் இருக்குது, அதெல்லாம் செய்வாங்க. கியாம நாள் வரும்போது எல்லாரும் சேர்ந்தா அப்ப ஒரு மௌத்து வரும், அவங்களுக்கு மட்டும் 2 மௌத்து அப்படின்னு ஒரு கருத்து மக்கள் மத்தியில் இருக்கிறது. அதுக்கு தான் அபூபக்கர் அவர்கள் சொல்கிறார்கள், லா யஜ்மவுல்லாஹு அலைக்க மௌத்தத்தைனி, அல்லாஹ் உங்களுக்கு 2 மௌத்தை ஏற்படுத்தல, ஒரு மௌத்து தான், அந்த மௌத்தை நீங்கள் அடைந்து விட்டீர்கள். ரசூலுல்லாஹ்வுடைய உடம்பை பார்த்து, ரசூலுல்லாஹ்வுக்கு அவர் சொல்லல, மக்களுக்காக சொல்றாரு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசுற மாதிரி அவர் பேசுறது யாருக்குன்னா மக்கள் புரிஞ்சுக்கிட்டுமே என்பதற்காக சொல்றாரு. அல்லாஹ்வுடைய தூதரே, உங்களுக்கு அல்லாஹ் ஒரு மௌத்தை தான், ஒரு மரணத்தை தந்திருக்கிறான், அந்த மரணத்தை நீங்கள் அடைந்து விட்டீர்கள், முடிஞ்சிருச்சு, நீங்க மௌத்த ஆயிட்டீங்கன்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நோக்கி என்ன செய்யறாங்க, பேசுறாங்க. பேசிட்டு என்ன பண்றாங்கன்னு கேட்டா, மறுபடியும் வர்றாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு பக்கம் இருந்துகிட்டு இருக்கிறாரு, இருந்துகிட்டு வெட்டி போடுவோம், எவனாவது ரசூலுல்லாஹ் மௌத்தா போயிட்டாங்கன்னு சொன்னீங்க தலையை சீவிடுவேங்கிறாரு. உடனே அபூபக்கர் அவர்கள் மக்களை எல்லாம் ஒண்ணு திரட்டுறாங்க, எல்லாம் வாங்குறாங்க. வாங்கி அல்லாஹ் புகழ்ந்து அல்ஹம்துலில்லாஹ் எல்லாத்தையும் அல்லாஹ்வை எல்லாம் புகழ்ந்து விட்டு மக்கள்கிட்ட சொல்றாங்க, மன் கான மின்கும் யாபுது முஹம்மதன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபஇன்ன முஹம்மதன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கத் மாத். நல்லா தெரிஞ்சுக்கிறீங்க, நீங்க ரசூலுல்லாஹ்வை முகம்மதை வணங்கக்கூடியவர்களாக இருந்தால், உங்கள யாராவது முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கடவுளாக்கி வணங்குறவர்கள் இருந்தால் தெரிந்து கொள்ளுங்கள், அவங்க நிச்சயமா மௌத்தாகி விட்டார்கள். அல்லாஹ்வை வணங்குவவர்கள் இருந்தால் தெரிந்து கொள்ளுங்கள், அவன் தான் மௌத்தாகாமலே உயிரோடு இருக்கிறவன், என்றென்றும் சாகாமல் உயிரோடு இருக்கிறவன் யாருன்னு கேட்டா அது அல்லாஹ்வுக்கு மாத்திரம் உள்ள தன்மை. அதை நீங்க ரசூலுல்லாஹ் கொடுத்தீங்கன்னு சொன்னா அவங்கள வணங்குறீங்கன்னு அர்த்தம், அவங்கள கடவுளாக்குறீங்கன்னு அர்த்தம். கடவுளுக்கு மட்டும் உள்ள தன்மை அது, என்றென்றும் நித்திய ஜீவன், ஹய்யுல் கய்யூம், எப்போதும் உயிரோடு இருக்கக்கூடிய தன்மை அல்லாஹ்வுக்கு உரியது. அதனால நீங்க ரசூலுல்லாஹ் மௌத்தாகல நீங்க சொன்னீங்க, அவங்கள வணங்குறீங்கன்றாவது நல்லா தெரிஞ்சுக்கிறீங்க, அவங்க மௌத்தா ஆயிட்டாங்க, அவங்க கடவுள் இல்ல, மனிதர் தான் அவங்க. இப்படி எல்லாம் உமர் அபூபக்கர் ரலியல்லாஹு பேசுகிறார்கள். பேசிட்டு இன்னும் சொல்றாங்க, உமா முஹம்மது இல்லா ரசூல், குர்ஆன்ல உள்ள வசனத்தை எடுத்து மக்களுக்கு போடுறாங்க. முகமது அல்லாஹ்வுடைய தூதர் தான், அது ஹலத்து மின் கப்லிஹி ருசுலு, அவங்களுக்கு முன்னாடி தூதர்கள் எல்லாம் போயிட்டாங்க. அவை மாத்தாவு குத்தில, இந்த முகமது இறந்து விட்டால், கொல்லப்பட்டு விட்டால், இன் கலபத்தும் அல் ஆகாபிக்கும், வந்த வழியே திரும்பி போயிருவீங்களா? இது குர்ஆன்ல இருக்குது. இதை எடுத்து காட்டுறார் அவர் அபூபக்கர் சித்திக் அவர்கள். இதை எடுத்து மக்கள் மத்தியில போடுறாங்க. அதே இதெல்லாம் போட்ட உடனே அது சொல்ற அந்த ஹதீஸ் ராவி அறிவிப்பாளர் ஆயிஷா நாயகி சொல்றாங்க, இந்த வசனங்கள் எல்லாம் அன்னைக்கு தான் இறங்கின மாதிரி மக்கள் மறந்து போயிட்டாங்க. அந்த மக்கள் அந்த வசனத்தை எந்த அளவுக்கு மறந்துட்டாங்கன்னு சொன்னா, இவங்க சொல்லி காட்டும் போதுதான் இப்படி குர்ஆன்ல ஒரு வசனம் இருக்குதோ, இப்படி இல்லாம இருக்கிற நம்ம மறந்துட்டோம். அன்றைக்கு தான் அந்த குர்ஆன் வசனம் அருளப்பட்டால் எப்படி வித்தியாசமா பார்ப்பாங்களோ, புது செய்தியா பார்ப்பார்களோ, அப்படி அந்த மக்கள் பார்க்க ஆரம்பித்தார்கள் என்று ஆயிஷா நாயகி அவர்கள் சொல்றாங்க. அப்ப டோட்டல் சமுதாயமே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மௌத்தா போவார்கள் என்ற ஒரு அடிப்படையான ஒரு விஷயத்தை வழங்காமல் இருந்திருக்கிறார்கள். அதனால திங்கட்கிழமை இறந்து போன ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புதன்கிழமை அடக்கம் பண்ணாங்க. திங்கட்கிழமை அடக்கம் பண்ணிருக்கலாம், மௌத்தா போனது முடிவு பண்ணி அடக்கம் பண்ணணும். மௌத்தா ஆயிட்டாங்க ஆவல்னு சண்டை இருக்கும்போது எப்படி முடிவு அடக்கம் பண்ண முடியும்? மௌத்தா பண்ணாங்கன்னு முடிவு பண்ணணும், அப்புறமே அடக்கம் பண்ணணும். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திங்கட்கிழமை இறந்து போய் கூட புதன்கிழமை சாயந்தரம் அடக்கப்பட்டது. காரணம் என்னன்னு கேட்டா, அவங்க மௌத்தாவனாங்க என்ற முடிவுக்கு புதன்கிழமை தான் வர்றாங்க, திங்கட்கிழமை வரல. செவ்வாய்க்கிழமை சண்டை, புதன்கிழமை தான் முடிவுக்கு வர்றாங்க. அப்ப இந்த 2 நாட்கள் குழப்பத்தில் இருந்தார்களே, அப்ப இது நமக்கெல்லாம் தெரியுது ரசூலுல்லாஹ் மௌத்தா போவாங்க, யாரா இருந்தாலும் மௌத்தா போவாங்கன்னு அவங்களுக்கு தெரியாம இருந்திருக்கல. எப்படி யார வேண்டாலும் பின்பற்றுவீங்க நீங்க? குர்ஆன் ஹதீஸை பின்பற்றது உங்களுக்கு கடமையே தவிர சஹாபாக்களில் யார வேண்டாலும் மனிதர்கள் அவர்கள்
நம்ம எல்லாம் எப்படி உணர்ச்சி வசப்படும் பொழுது இது ஏன் இப்படி அவங்க நடந்து கொண்டார்கள் என்று கேட்டால் நமக்கும் அப்படி நடப்போம். எப்படி நடப்போம்? நமக்கு ஒரு பெரிய இழப்பு ஏற்பட்டு விட்டது என்றால் சார்பா சிந்திக்க மாட்டோம். நம்ம மற்ற நேரத்தில் கரெக்டா சிந்திப்போங்க. நம்ம ரொம்ப நேசிக்கிற ஒரு ஆள் இறந்து போயிட்டாரு, அன்னைக்கு மூளை நமக்கு வேலை செய்யாது. அல்ல பெரிய பல கோடி ரூபாய் நம்ம ஒரு தொழில் வச்சிருக்கிறோம், அதான் நம்ம வாழ்க்கைக்கு ஜீவனாம்சத்துக்கு உதவியா இருக்கிறது, அது நஷ்டமாயி போச்சு. அன்னைக்கு எந்த அறிவுரை சொன்னாலும் ஏற்படுமா? ஒண்ணு பேசுவோம், புரிஞ்சுக்கிற மாட்டோம். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது அவங்களை அன்பு வைத்திருந்த அன்பு எப்படிப்பட்ட அன்பு என்றால் உலகத்தில் யாரும் யார் மீது வைக்க முடியாத அளவுக்கு அன்பு வைத்திருந்தார்கள். அந்த மரணம் அவர்களை குழப்பி விட்டது, தடுமாற செய்து விட்டது. சரியான முறையில் சிந்திக்க தூண்டவில்லை, குர்ஆன் ஹதீஸ் எல்லாம் எடுத்து பார்க்கணும்னு தோன்றவில்லை. அவங்களுக்கு ஒரே முகப்பத், ரசூலுல்லாஹ் எப்படி மொத்தம் போவாங்க இப்படிங்கிறதுல நின்று விட்டார்கள். அப்ப நம்மளும் நீங்களும் செய்யக்கூடிய மாதிரியான மிஸ்டேக் அவங்ககிட்ட ஏற்பட்டிருக்க. அப்ப எப்படி யாரை வேணாலும் பின்பற்றுறது? யாரை வேணாலும் மிஸ்டேக் வந்து திருத்திட்டாங்க. அபூபக்கருக்கு போய் திருத்திட்டாங்க. அபூபக்கர் நேரத்தில் இல்லாம இருந்தா என்ன கருத்தா இருந்திருக்கு மக்கள்கிட்ட? ரசூலுல்லாஹ் மௌத்தாவலங்கிற கருத்தா ஆயிருக்குமே, அப்படியே நிலைநாட்டப்பட்டு போயிருக்குமே. அப்படி எல்லாம் பார்க்கிறோம். இப்ப சஹாபாக்கள்ல வந்து அவங்களுடைய தியாகத்தையோ அவங்களுடைய உழைப்பையெல்லாம் நம்ம குறைச்சு மதிப்பிட முடியாது. அவங்களை பின்பற்ற முடியுமா? யாரை வேணாலும் பின்பற்றிட்டு போக முடியுமா? பின்பற்றுவதற்கு தவறு இல்லாமல் இருக்கணும். வஹி மட்டும்தான் தவறு இல்லாது, தவறு இல்லாத சரியான செய்தி தான் பின்பற்றணும். அல்லாஹ் ஒருத்தன் மட்டும்தான் சரியான செய்தி இருக்கும். அல்லாஹ் விட்டு வரக்கூடிய செய்தி வஹியில வருது பாருங்க, அதுல மட்டும்தான் தப்பு இல்லாத உண்மை செய்தி மட்டும் இருக்கும். மனிதர் என்ற முறையில் யாருடைய செய்தியாக இருந்தாலும் அதுல சரியும் தவறும் கலந்திருக்கும், பெர்சன்டேஜ் கூட இருக்கும். சில பேருடைய செய்திகள் அதிகமான தவறுகள் இருக்கும், சில பேருடைய செய்திகள்ல குறைந்த தவறு இருக்கும். அப்படித்தான் நீங்கள் அதை புரிந்து கொள்ளணுமே தவிர இவர் தவறுக்கு அப்பாற்பட்டவர் என்று எந்த சஹாபியை சொல்ல முடியும்? அப்படி சொல்லுவது தவறுங்கிறத இதுல இருந்து நம்ம வழங்கிக் கொள்கிறோம். அதே மாதிரி வந்து இதை சொன்ன அந்த ரசூலுல்லாஹ்வுடைய மௌத் விஷயமாக புகாரில் 1242 பார்க்கலாம், புகாரியில வந்து 3670வது ஹதீஸ்லையும் பார்க்கலாம். அதே மாதிரி வந்து உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன பண்றாங்கன்னா முத்துஆ என்ற முறையில் ஹஜ் செய்யறது சொல்லியிருக்கோம்ல, தமத்து, அதாவது ஹஜ்ஜையும் உம்ராவையும் தனித்தனி இஹ்ராமில் செய்வது ஒரு வகை இருக்குன்னு சொன்னோம் இல்லையா? அதை செய்யக்கூடாது என்று உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆட்சியில் இருக்கும்போது தடை போடுகிறார்கள். ஆனால் வந்து அதை அலி ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, மா குன்துலி அதா சுன்னத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லி கௌலி அஹதின், எவரு சொல்லுக்காக வேண்டி ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னத்தை நான் விட முடியாதுங்கிறார் அவர் அலி. ரசூலுல்லாஹ் செஞ்சிருக்கிறாங்க, அந்த மாதிரி ஹஜ் செஞ்சிருக்கிறாங்க, இவர் யார் தடுக்கிற? உஸ்மான் யார் தடுக்கிறதுக்கு? அதை நான் ஒத்துக்கிற மாட்டேன்னு சொல்லி அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அதை மீறினார்கள் என்று சொல்லி புகாரியில 1663வது ஹதீஸில் நம்ம பார்க்கிறோம். இதெல்லாம் எதுக்கு சொல்றோம்னு கேட்டா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகு சஹாபாக்கள் எல்லாம் வந்து பல விஷயங்களை தவறுதலாக புரிந்திருக்கிறார்கள், சில விஷயங்களை திருத்தி இருக்கிறார்கள், சில விஷயத்தில் அப்படி பிடிவாதமாகவே இருந்துவிட்டு மூத்தா இருக்கிறார்கள். அப்ப இப்படி யாரை வேணாலும் பின்பற்றி இருக்க முடியும்? அதே மாதிரி வந்து நிறைய இருக்கிறது. அதாவது சஹாபாக்களுக்கு தெரியாத செய்திகளை சொல்ல போவதா இருந்தால், விரல் இருக்கிற விரல், ஒரு மனுஷனுடைய விரலை ஒரு மனுஷன் வந்து வெட்டி விட்டான். இஸ்லாத்தில் அதுக்கு நஷ்டஈடு உண்டு. இஸ்லாமிய அரசாங்கம் இருந்துச்சுன்னு சொன்னா விரலுக்கு விரலுக்கு, அதாவது என் விரலை ஒருத்தன் வெட்டிட்டான்னு வைங்களேன், வெட்டிட்டான்னா இஸ்லாமிய அரசாங்கம் என்ன பண்ணணும்னா இதே விரலை அவனுக்கு வெட்டணும். என் விரல் இந்த விரலை வெட்டினா அவன் அந்த விரல் அரசாங்கம் வெட்டிப்படும். நான் என்ன செய்யறேன்னு கேட்டா, விரலை வெட்ட வேணாம், எனக்கு நஷ்டஈடு வாங்கிட்டாங்கன்னு நான் கேட்கிறேன். அதுக்கு இஸ்லாத்தில் அனுமதி உண்டு. விரலுக்கு உரியவனா இருக்கணும், அடுத்த ஆள் போய் தலையிடக்கூடாது. விரலுக்கு சொந்தக்காரன் சொல்றான், அவன் விரலை எடுத்தா எனக்கு என்ன ஆக போகுது, அதுக்குரிய நஷ்டஈடு வாங்கி தாப்பான்னு சொல்றான்னு வைங்களேன். இப்ப இந்த விரலுக்கு வந்து நஷ்டஈடு வாங்கி கொடுக்கணும். என்ன நஷ்டஈடு வாங்கி கொடுக்கணும்னு கேட்டா, அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய காலத்துல என்ன இருந்துச்சுன்னு சொன்னா, அதாவது 10 ஒட்டகம் கொடுக்கணும் ஒரு விரலுக்கு. ஒரு விரலுக்கு எவ்வளவு கொடுக்கணும்? 10 ஒட்டகம் கொடுக்கணும். ஆனால் உமர் ரலியல்லாஹு என்ன பண்றாங்க, ஒரு தீர்ப்பளிக்கும் பொழுது இந்த விரல்களை வந்து வித்தியாசப்படுத்துறாங்க. இதுக்கு ஒரு நஷ்டஈடு, இதுக்கு ஒண்ணு, இதுக்கு ஒண்ணு, ஒவ்வொரு விரலுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. கட்ட விரல் ரொம்ப முக்கியமானது பாருங்க. கட்ட விரல் இல்லைன்னா 4 விரல் இருந்து ஒண்ணு செய்ய முடியாது, எதையும் எடுக்க முடியாது. கட்ட விரல் மட்டும் இல்லைன்னா அந்த 4 வச்சுட்டு இதை எடுக்க முடியுமா? ஒண்ணும் பண்ணல. இது அடிப்படையா உள்ளதா இருக்கு. இதுக்கு கொஞ்சம் கூட, இதுக்கு கொஞ்சம் அதோட கொஞ்சம் கூட, இதுக்கு அதோட கம்மி, இப்படின்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு தீர்ப்பளிச்சு விட்டாங்க. அப்ப என்ன பண்றாங்கன்னு கேட்டா, அவங்கள்ட்ட வந்து சுட்டி காட்டுறாங்க. இப்னு அப்பாஸ் அவர்கள் என்ன செய்யறாங்க, இப்படிலாம் கிடையாது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 5 விரலையும் சமமா தான் பாவிச்சாங்க, எல்லா விரலும் சமம்னு சொல்லி இருக்கிறாங்க, நீங்க இப்படி விரலுக்கு தகுந்த மாதிரி நஷ்டஈடு மாத்திரன்னு கேட்ட உடனே உமர் ரலியல்லாஹு அன்ஹு திருத்தி கொண்டார்கள். எதுக்கு சொல்றேன்னா, இதெல்லாம் தெரியாம இருந்திருக்குது. விரல் இருந்தவன இந்த விரலுக்கு வேற, இந்த விரலுக்கு வேற, முடிவு பண்றாரு. அவங்க இப்னு அப்பாஸ் சொல்றாங்க, இல்ல எல்லா விரலுக்கும் ஒரே மாதிரி தான், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி சொல்லலன்னு சொன்ன உடனே அவங்க திருத்தி கொண்டார்கள் என்ற செய்தியை நீங்கள் பார்க்கலாம். இது முஸன்னஃப் இப்னு அபீ ஷைபாவுல 5வது வால்யூம்ல 368வது ஹதீஸ்ல இருக்கிறது.
அந்த வித்தியாசமாக உமர் ரலியல்லாஹு அவர்கள் அந்த நஷ்டஈடை நிர்ணயிச்சது. எல்லாவர்களும் சமம் என்று ரசூலுல்லாஹ் சொன்ன செய்தி வந்து புகாரியில 6896வது ஹதீஸ்ல இருக்கிற காட்சியை பார்க்கிறோம். அதே மாதிரி வந்து கழுதை இருக்குல்ல, கழுதை சாப்பிடுறது ஹராம். இப்ப நமக்கெல்லாம் தெரியுது. கழுதையில 2 கழுதை இருக்குது, வீட்டு கழுதை, நாட்டு கழுதை. நாட்டு கழுதை என்பது எனக்கு ஒரு குதிரை மாதிரி, காட்டு கழுதை. நாட்டு கழுதை வீட்டு கழுதை ஒண்ணுதான். அப்ப வீட்டு கழுதை நாட்டு கழுதைங்கிற அது தனி. காட்டு கழுதைன்னு ஒண்ணு இருக்குது. காட்டு கழுதை எப்படி இருக்கும்னு கேட்டா மூர்க்கமாக குதிரை மாதிரி ஏறி சவாரி செய்யற மாதிரிலாம் இருக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல வந்து எல்லா கழுதையும் சாப்பிடலாம்னு அனுமதி இருந்துச்சு. ஆரம்பத்தில் உணவு கஷ்டப்பட்ட காரணத்தினால வீட்டு கழுதை வேண்டாலும் சாப்பிட்டுக்க, நாட்டு கழுதை வேண்டாலும் சாப்பிட்டுக்க அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து ஆரம்ப காலத்துல உணவுக்கு கஷ்டப்பட்ட காலத்தில் அனுமதிச்சிருந்தாங்க. கைபர் போர் நேரத்துல தான் அது தடுக்கிறாங்க. எப்படி முத்தாங்கிற நிக்காகை தடுத்தார்களோ, அந்த வாடகை மனைவிங்கிறது தடுத்தாங்க இல்லையா, அதே டேட்ல தான் வீட்டு கழுதைகளை ஹராமாக்கி காட்டு கழுதைகளை ஹலால் ஆக்குறாங்க. வீட்டுல வளர்க்கிற கழுதைகள் இருக்கு பாருங்க, நாட்டுல புழங்குற கழுதை, இந்த செலவை டோபிலாம் வச்சிருப்பாங்களே, இந்த கழுதைகளை நீங்க சாப்பிடக்கூடாது. காட்டுல வேட்டையாடி பிடிக்கக்கூடிய கழுதைகளா இருந்தால் அதை பிடிச்சிருந்து நீங்க சாப்பிட்டுக்கலாம், யார் ஒரு குதிரை மாதிரி அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டு கழுதைகளை, நாட்டு கழுதைகளை சாப்பிடுவதற்கு தடை செஞ்சாங்க கைபர் போர்ல. ஆனா அவ்வளவு தடை செஞ்ச பிறகும் கூட அதை சாப்பிடலாம் என்று சஹாபாக்கள் நினைஞ்சிருக்கிறாங்க, பத்துவா கொடுத்திருக்கிறாங்க. இது வந்து நீங்க புகாரியில வந்து 5529வது ஹதீஸ்ல பார்க்கலாம், 5528வது ஹதீஸ்ல பார்க்கலாம். அப்ப தடை செய்யப்பட்டிருக்குங்கிற ஒரு பக்கம் தெரிஞ்சுக்கிட்டு ஒரு சஹாபாக்களுக்கு தெரிஞ்சிருக்குது. இன்னொரு குரூப் சஹாபாக்களுக்கு வந்து கழுதை சாப்பிடுறது ஹராம் கிடையாது, சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி சாப்பிட்டு இருந்திருக்கிறாங்க. இதுல நம்ம என்ன விளங்குறோம், அவங்க மீது குற்றம் இல்லைன்னு சொல்லுவோம். இப்போ சஹாபாக்கள் நாங்க மதிக்கிறோம், இந்த மாதிரி செஞ்சுட்டாங்களேன்னு சொல்ல. அந்த காலத்துல புக்கு கிடையாது, தொகுப்பள்ள ஹதீசுகள். ஒருத்தர் தெரிஞ்ச ஹதீஸ் இன்னொருத்தருக்கு தெரியறதுக்கு வாய்ப்புகள் இல்ல. அவங்களுடைய அறிவை கொண்டு அவங்க செஞ்சிருக்கிறாங்களா, அல்லாஹ் அதை மன்னிச்சுக்கிடுவான். அவங்களுடைய அமல்கள், சின்ன சின்ன அமல்களுக்கு பெரிய பெரிய கூலியை கொடுத்து அல்லாஹ் பேலன்ஸ் பண்ணிடுவான். அப்படி நம்ம சொல்லி மதிக்கிறோம். அதே நேரத்தில் பின்பற்றுவோமா? அப்ப இவங்க என்ன செய்யணும், சஹாபாக்களில் யாரை வேண்டாலும் பின்பற்றலாம் என்று அவர்கள் சொல்வார்களே, ஆனால் கழுதையை திங்கலாம்னு சொல்லணும். சாபி மதவுல சொல்லுவாங்களா, ஹனவி மதவுல சொல்லுவாங்களா, மாலிகி மதவுல சொல்லுவாங்களா, ஹம்பலில சொல்லுவாங்களா, அல்லது சலபி மதவுல சொல்லுவாங்களா? கழுதை திங்கலாம்னு சொல்லணும்ல. சஹாபாக்கள் சொல்லியிருக்கிறாங்கல்ல, புகாரில் ஹதீஸ் இருக்குல்ல. அப்ப என்ன சொல்லுவாங்க, அது அந்த தப்பா சொல்லிவிட்டாங்க, அதை நாங்கள் சொல்றோம். அப்ப சஹாபாக்கள்ல யாரை வேண்டாலும் பின்பற்றலாம் என்று சொல்வது தப்பு, பேசிக் தப்பு. பேசிக் தப்பா இருக்கனால தடுமாறுறாங்க. பேசிக் அடிப்படை கரெக்டா இருந்தா நமக்கு தடுமாற்றம் வராது. அடிப்படையை கரெக்டா போட்டு வைங்க. சஹாபி சொன்னா நமக்கு என்னப்பா, ரசூல் ஸல்லல்லாஹு தடுத்தாங்கன்னு ஒரு ஆதாரம் இருக்குல்ல, அதை எடுத்துக்கிட்டு போவியா? சஹாபி சொன்னாங்க எதுக்கு எடுக்கிற? இப்படித்தான் எல்லாத்தையும் எடுத்துக்கொள்ள வேண்டும். இப்படி நிறைய சம்பவங்கள்ல சஹாபாக்களுக்கு மத்தியில பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கிறது நம்ம பார்க்கிறோம். இது போக இன்னொரு விஷயத்தை நீங்க விளங்கிக் கொள்ள வேண்டும். அதாவது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு ஒரு எச்சரிக்கை பண்றாங்க, அதான் முக்கியம். இதெல்லாம் அவங்க வாழ்க்கையில் நடந்த சம்பவங்கள். இது மாதிரி ஆயிரக்கணக்கான சம்பவங்களை காட்ட முடியும். சஹாபாக்களுடைய உதாரணத்துக்கு இதையே ரமலான் முழுவதும் சொல்ல முடியும். சஹாபாக்கள் வந்து ஒவ்வொருத்தரும் எப்படி எப்படிலாம் தப்பு தப்பா வழங்கியிருக்காங்க, ஏற்கமான பேசியிருக்கிறாங்க. நமக்கு தெரிஞ்சதெல்லாம் கூட அவங்களுக்கு எப்படிலாம் தெரியாம இருந்திருக்குது. ஆனா அது குறை கிடையாது. நம்ம அந்த காலத்தில் வாழ்ந்தால் நம்ம அப்படித்தான் இருந்திருப்போம். இந்த காலம் ஒரு காரணம். அந்த தகவல் தொடர்பு செய்திகளை அறிந்து கொள்வதற்கான ஏற்பாடுகள், குர்ஆன் கூட ஒரு ஆளுக்கு ஒரு கையில வச்சுக்கிற அளவு குர்ஆன் இருக்கல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் காலத்துல நம்ம எல்லார் வீட்லயும் குர்ஆன் வச்சிருக்கீங்கல்ல, சஹாபாக்கள்கிட்ட எல்லாத்தையும் குர்ஆன் இருக்காத. அவரவர் 2 சூரா மனப்பாடம் பண்ணிச்சிருப்பாரு, ஒருத்தர் பேப்பர்ல எழுதி வச்சிருப்பாரு. குர்ஆன் கூட அவர்கள்ட்ட துவக்கப்பட்டிருக்கவில்லை. அன்னைக்கு இருந்த அந்த சூழ்நிலையில வந்து என்ன செய்ய முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. அதனால சஹாபாக்கள் இருந்த மாதிரி தான் நாம இருந்திருப்போம். அடிப்படை நம்ம அதை சொல்ல வரவில்லை. சஹாபாக்கள் செஞ்ச தப்புகளே, இந்த தவறுகள் அல்லாஹ்வால் மன்னிக்கப்படக்கூடிய தவறுகள், நம்ம பின்பற்றலாமா என்பது டாபிக். இது போக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், ஒரு அழகான வார்த்தை சொல்கிறார்கள். என்ன சொல்றாங்க தெரியுமா? கியாமத் நாள்ல இது ரொம்ப முக்கியமானது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என் சஹாபாக்களில் யாரை வேண்டாலும் பின்பற்றுங்கள்னு சொன்னாங்கன்னு வருத. அதுல நிறைய கோளாறு இருக்கு, அறிவிப்பாளர்ல மிஸ்டேக் இருக்குது. நான் கடைசியா சொல்லுவேன் அந்த அறிவிப்பாளர் என்னென்ன கோளாறுன்னு சொல்லி. கோளாறு இல்லாத புகாரியில பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஆதாரபூர்வமான ஹதீஸில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, கியாமத் நாள்ல நம்ம எல்லாம் எழுப்பப்படுவோம். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, எல்லாம் நிர்வாணமா தான் எழுப்பப்படுவோம். இப்ப ட்ரெஸ் போட்டிருக்கோம் இல்லையா, அப்ப ட்ரெஸ் எல்லாம் போடப்பட்டிருக்காது, எல்லாரும் நிர்வாணமாக எழுப்பப்படுவோம். எழுப்பப்பட்ட உடனே முதல்ல இப்ராஹிம் நபிக்கு வந்து அல்லாஹ் வந்து ஆடை அணிவிப்பான். ஆடை அணிவித்த பிறகு சில சஹாபாக்கள் வந்து இறைவனால் பிடிக்கப்படுவார்கள். சில சஹாபாக்கள் வந்து இறைவனால் பிடிக்கப்படுவார்கள். பிடிக்கப்படுவார்கள்னா அந்த மறுமையில அந்த மகசர்ல உங்களுக்கு தண்டிக்கப்படுகிறது ஏதோ ஒரு வகையில. அப்ப வந்து
அது யாரு அந்த பிடிக்கப்படுற ஆள்கள் யாருன்னு கேட்டா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, "ஒ இன்ன நாசன் மின் அஸ்ஹாபி", என்னுடைய சஹாபாக்களில் சில பேர். நல்லா கவனிக்கணும், மறுமை நாள்ல மஹ்ஷர் நாள்ல சில சஹாபாக்கள்ல சில பேர் இறைவனால் பிடிக்கப்படுகிறார்கள். எங்க பிடிக்கப்படுகிறார்கள்? ராத்தஸ்மால், அதாவது மக்களை வந்து ரெண்டால பிரிப்பான். வலது பக்கம் போங்க, இடது பக்கம் போங்க. இடது பக்க பகுதியில் இருந்து அவர்கள் பிடிக்கப்படுவார்கள். அதாவது கெட்டவங்க லிஸ்ட்ல சேர்க்கப்படுறாங்க. அப்ப நான் சொல்லுவேன், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நான் சொல்லுவேன், ஃபஅகூலு அஸ்ஹாபி அஸ்ஹாபி, அவங்க எல்லாம் என்னுடைய தோழர்கள். எப்படி நீங்க இடது பக்கம் சேர்க்கறீங்க உங்களை? அதாவது சஹாபாக்கள்ல சில பேரை இடது பக்கம் கொண்டு தள்ளப்படுது மஹ்ஷர்ல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்துட்டு சஹாபின்னு தெரிஞ்சுக்கிறது, இவங்கள நம்ம தோழர்கள் ஆயிட்டாங்களே, இவங்க எந்த பக்கம் போய் நிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நான் சொல்லுவேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அஸ்ஹாபி அஸ்ஹாபி, இவங்க எல்லாம் என்னுடைய தோழர்கள், விடுங்க அவங்க எந்த பக்கம் வர விடுங்க என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. நான் சிபாரிசு பண்ணுவேன். அப்ப இப்போ யகூலு, அல்லாஹ் சொல்லுவான், இது முக்கியம், அல்லாஹ் சொல்லுவான், இன்னஹும் லம் யஸாலு முர்த்ததீன அலா அகாபிஹிம் முன்து ஃபாரக்தஹும், முஹம்மதே அவர்களை நீ பிரிந்ததிலிருந்து வந்த வழியே திரும்பி சென்று கொண்டே இருந்தார்கள். சஹாபாக்கள் தான் எல்லாரும் இருக்க மாட்டாங்க, சில சஹாபாக்கள், அதிகமான சஹாபாக்கள் வந்து வலது புறத்துக்கு போய் விடுவார்கள். சஹாபாக்கள் என்று அறியப்பட்டவர்கள் சில பேர் இடதுபுற வாசிகளாக நிறுத்தப்படுவார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுக்காக சிபாரிசு பண்ணுவார்கள். அப்ப அல்லாஹ் என்ன பதில் சொல்றான்னு கேட்டா, லம் யஸாலு முர்த்ததீன, அவர்கள் பின்வாங்கி சென்று கொண்டே இருந்தார்கள். அல ஆகாபியும், குதிகால் வழியா வந்த வழியே ரிவர்ஸில் போய் கொண்டிருந்தார்கள். ஷிர்கிலிருந்து வந்தார்கள் இல்லையா, தௌஹீதுக்கு வந்தார்கள், மர ஷிர்கை நோக்கி வழிகேட்டை நோக்கி திரும்பி சென்று கொண்டே இருந்தார்கள். முன்து ஃபாரக்தஹும், அவர்களை நீ பிரிந்ததிலிருந்து, நீ இருக்கிற வரைக்கும் தான் ஒழுங்கா இருந்தாங்க, நீ அவர்களோடு இருக்கிற வரைக்கும் ஒழுங்கா இருந்தாங்க, நீ பிரிந்தவுடன் என்ன ஆயிட்டாங்கன்னு கேட்டா வந்த வழியே போய்விட்டார். நீ பிரிந்ததிலிருந்து என்ற வார்த்தையிலிருந்து விளங்குது சகாபாக்கள் தான். இது வேற வியாக்கியான, சகாபாக்கள்னா அந்த அர்த்தம் கொடுக்க கூடாதுலாம் சில ஆளுக்கு சொல்லுவாங்க. இந்த வார்த்தை தெளிவா காட்டுது. முன்பு ஃபாரக்தஹும், அவர்களை நீ பிரிந்தது முதல் மாறிட்டாங்க. பிரிந்தது முதல் யாருக்கு சொல்ல இயல? நம்மளுக்கு சொல்ல இயலுமா? நம்ம ரசூலுல்லாஹ் சேர்ந்தா இருந்தோம். பிரிந்தது முதல் என்றால் சஹாபாக்களுக்கு தான் சொல்ல முடியும். இப்படி சொன்ன உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஃபஅகூலு, நான் சொல்வேன், அப்போது நான் சொல்வேன், கமா காலல் அப்து சாலிஹு, சாலிஹான நல்லடியார் ஈசா நபி, ஈசா நபி சொல்வாரே அதே மாதிரி நான் சொல்லி விடுவேன். ஈசா நபி என்ன சொல்வாரு? யா அல்லாஹ், மர்மையில எல்லாம் விசாரிப்பான், நீ தான் சொன்னியா, என்னை கடவுளாக்க சொன்னியா, எங்க அம்மாவை கடவுளாக்குன்னு சொன்னியா, நல்லா விசாரிப்பான். அதுக்கு ஈசா நபி என்ன பண்ணிடுவாங்க, யா அல்லாஹ் நான் அப்படிலாம் சொல்லலையே, ஒரு அல்லாஹ் வணங்கன்னு தானே சொன்னேன், என்னை வணங்குமா நான் சொல்லவே இல்லையே, நான் சொன்னா உனக்கு தெரிஞ்சிருக்குமே, நான் எப்படி சொல்றதுக்கு எனக்கு என்ன தகுதி இருக்கிறது, இவ்வளவு சொல்லிவிட்டு நீ விரும்புனா உங்களை தண்டிச்சுக்க, விரும்புனா நீ மன்னிச்சுக்க, ஓ விருப்பம் நான் இதுல தலையிட மாட்டேன் ஈசா நபி ஒதுங்கிடுவாங்க. அந்த மாதிரி இந்த சஹாபாக்களை விட்டு நான் ஒதுங்கிக் கொள்வேன். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு என்ன சொல்றாங்க, சஹாபாக்கள் சொன்ன உடனே அல்லாஹ் ரிப்ளை இப்படி கொடுக்கலாம், இல்ல தடமாறிட்டாங்க, நீ மூத்தா போன பிறகு தடமாறி சென்று விட்டார்கள். அப்படியா, எனக்கு தெரியாதல்ல, நீ பாத்துக்க, நான் இவங்க தலையிடல, நான் இவங்க விஷயமா பேசல என்று ஈசா நபி சொன்ன பதிலையே நான் சொல்வேன். இது புகாரியில 3349, 3447, 4740 ஆகிய எண்களை கொண்ட ஹதீஸாக இது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி இதே சம்பவம் வந்து வேற ஒரு வார்த்தையை கொண்டு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப இவங்களை பிடிக்கப்படும் பொழுது அஸ்ஹாபி அஸ்ஹாபி, யா அல்லாஹ் இவங்க எல்லாம் என்னுடைய தோழர்கள் ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க. அப்ப யுகாலு, எனக்கு பதில் தரப்படும், லா தத்ரி மா அஹதசு பஅதக, முஹம்மதே உனக்கு பின்னால் மார்க்கத்தில் புதிதாக எதையெல்லாம் உண்டாக்கினார்கள் என்று உனக்கு தெரியாது. சஹாபாக்கள் சொல்லக்கூடிய சில பேர் மார்க்கத்தில் நீ போன பிறகு புதுசா உண்டாக்கி விட்டாங்க. அந்த ஆளுக்கு உன்னுடைய சஹாபாக்கள் தான் நீ இருக்கிற வரைக்கும் ஒழுங்கா இருந்தார்கள், உன்னை விட்டு பிரிந்த பிறகு என்ன செஞ்சார்கள் கேட்டா, நீ சொல்லாததை நான் சொல்லாததை மார்க்கம் உண்டாக்கினார்கள். உனக்கு அது தெரியாது, எனக்கு தெரியுங்க. லா தத்ரி, நீ தெரிய மாட்டாய், மா அஹதசு பஅதக, உனக்கு பிறகு இவர்கள் எதெல்லாம் புதுசாக உண்டாக்கினார்கள் என்று உனக்கு தெரியாது என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான் என்று புகாரியில 4740, 6526, 6576, 6582, 7049 இதுல எல்லாம் இருக்குது. மார்க்கத்தில் இல்லாத சஹாபாக்கள் சொல்லக்கூடிய சில பேர் புதுசா உண்டாக்கிட்டாங்க,
அப்ப புதுசாவெல்லாம் உண்டாக்குறார்கள்லாம் இருந்திருக்கிறாங்கன்னா யாரை வேண்டாலும் எப்படி பின்பற்றுவீங்க? அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னதைத்தான் அத்தனை பேரும் சொல்வார்கள் இல்லையே. சஹாபாக்கள் சொல்லக்கூடியவர்களை என்ன செய்வாங்களாம், சில ஆட்கள் பேரை சொல்லி சொன்னா அவங்கள தவிர்த்து கொள்ளலாம், பேர் சொல்லாம சொல்லப்படுது. சில ஆட்கள், சில சஹாபாக்கள், ரசூலுல்லாஹ் காலத்தில் சஹாபாக்கள் என்று இருந்தவர்கள் புதுசு புதுசா உண்டாக்குவார்கள், மார்க்கத்தில் இல்லாத அவங்களா உண்டாக்கி சொல்லுவாங்க. அப்ப புதுசு புதுசா உண்டாக்கி சொல்வார்களேயானால், அதனால் அவர்கள் இடப்புறத்தில் நிறுத்தப்படுவார்களேயானால், அதனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறுமையில் அவர்களை கைவிடுவார்களானால் என்ன அர்த்தம்? பின்பற்றக்கூடாதுன்னு அர்த்தம். செஞ்சவங்களுக்கு அப்படின்னா பின்பற்றவங்களுக்கு தானே. இப்படி செஞ்சவர்களை தூக்கி இடது பக்கம் எல்லாம் தள்ளுறான்னு சொன்னா அவங்கள ஃபாலோ பண்ண ஆட்களுக்கு என்ன கிடைக்கும்? அப்ப எப்படி யாரை வேணாலும் பின்பற்ற ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க? யாரோ என் தோழர்கள் யாரோ வேணாலும் பின்பற்றிக்கிறங்க எப்படி சொல்லியிருப்பாங்க? இந்த மாதிரி எல்லாம் பண்றாங்க சொல்லியிருப்பாங்களா? அதை பார்க்கிறோம். அதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதே சம்பவத்தை வேற ஒரு வார்த்தையை கொண்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அதாவது சுஹுகன் லிமன் கய்யர பாதி. இந்த மாதிரி ரசூலுல்லாஹ் என் சஹாபாக்கள் கம்பள சிபாரிசு பண்ணுவாங்க. அல்லாஹ் பதில் சொல்லிடுவான். அப்ப நான் சொல்வேன் சுஹுகன் லிமன் கய்யர பாதி. எனக்கு பிறகு இந்த மார்க்கத்தை தலைகீழாக மாற்றி விட்டார்களே, இந்த மார்க்கத்தை மாற்றி அமைத்து விட்டார்களே, அவர்களுக்கு கேடுதான் என்று நான் சொல்லிவிடுவேன். அவங்க நாசமா போகட்டும் என்று நான் சொல்லிவிடுவேன். யாரு? சஹாபாக்கள் சில பேர், எல்லாரும் இல்லை. அதே நேரத்தில் ரொம்ப டாப்ல போய் அங்க கொண்டு வைக்கிற சஹாபாக்கள் உண்டு. இப்படி சிலரும் அதில் கலந்து இருக்கிறார்கள் என்று சொல்லும் பொழுது நீங்க எப்படி யார் சொன்னாலும் பின்பற்றுவீங்க? யாரை வேணாலும் பின்பற்றி போங்க என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி சொல்லி இருப்பாங்க? நல்லா தெரியும் சொல்லி இருக்க மாட்டாங்கன்னு சொல்லி. அது மாத்திரம் இல்லாம நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலத்திற்கு பிறகு நடந்த அந்த சம்பவங்கள் உங்களுக்கு தெரியும். என்ன சம்பவம் அது? நம்ம கூட அப்படிலாம் செய்ய மாட்டோம். நம்ம 14 நூற்றாண்டுகளாக இந்த உம்மத்துக்கு மத்தியில எவ்வளவு பூசல்கள், எவ்வளவு சண்டைகள், கருத்து வேறுபாடுகள் வந்திருக்கிறது. அப்படி வந்ததற்காக வேண்டி 2 அணியாக படை திரட்டி ஆயுதத்தை தூக்கி ஒருத்தர் வெட்டி சாட்சி அங்கிட்டு 100 தலையை எடுத்திருக்கோமா? இந்த காலத்தில் எத்தனை குரூப்புகளுக்கு மத்தியில் சண்டை இருக்கிறது. போன நூற்றாண்டுல சண்டை நடந்தது. அதுக்கு முந்தைய நூற்றாண்டுல முஸ்லிம் உம்மத்துக்கு மத்தியில் சண்டைகள் இருந்தது. அந்த சண்டைகளின் போது ஒரு ஈரான் ஈராக்ல செஞ்சாங்க. நமக்கு தெரிஞ்சு பார்த்தோம்னு சொன்னா ஈரான் ஈராக் இஸ்லாத்தின் பேரால 2 பேர் ஆயுதத்தை தூக்கிட்டு அவன் வெட்டினான்னு பார்த்திருக்கமே தவிர மற்றபடி கருத்து வேறுபாடு பிரச்சனைகள் வரும் பொழுதெல்லாம் நம்மளே பள்ளியாசல் சொல்லப்போம் அடிச்சு வேணா விரட்டுவான், தட்டுவான தவிர தலையை சீவிடுவானா? நம்ம தான் போய் திருப்பி அவன் தலையை சீவிடுவோமா? இப்படி எல்லாம் நடக்கிறது இல்ல. நம்மளெல்லாம் எதை செய்ய மாட்டோமோ அது அவர்கள் வாழ்க்கையில் நடந்ததா இல்லையா? சஹாபாக்கள் வாழ்க்கையில அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் ஆயிஷா நாயகிக்கும் மத்தியில் நடந்த யுத்தம் என்னது? 2 பக்கத்திலும் கொல்லப்பட்டவர்கள் யார்? எதுக்கு கொலை செஞ்சுக்கிட்டாங்க? என்ன ரீசன்? என்ன நியாயம் இருக்குது? யாராலும் நியாயம் சொல்ல இயலாது. அவங்கவுங்க நியாயம் நினைத்துக் கொண்டார்கள். எந்த வகையில் ஏற்றுக்க முடியுமாங்க? 2 பக்கத்திலும் கொல்லப்பட்டவர்கள் யாரு? அடி வாங்கினவங்க யாரு? சொர்க்கவாசிகள் என்று நற்செய்தி சொல்லப்பட்ட சஹாபாக்கள் இருந்தாங்க. இந்த பக்கம் அந்த பக்கம் சொர்க்கவாசிகள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நற்செய்தி சொன்னாங்களே, அந்த மாதிரியான 10 சஹாபாக்கள் சில பேர் கூட இங்கிட்டு அங்கிட்டுமா இருந்திருக்கிறார்கள். சஹாபாக்கள் பொறுக்கி எடுத்த மணிகள் இங்கிட்டும் கொல்லப்பட்டார்கள், அங்கிட்டும் கொல்லப்பட்டார்கள். அப்ப ஆயிஷாவுக்கும் அலி ரலியல்லாஹு அன்ஹுக்கு நடந்த ஒட்டகப்போர் என்ற அந்த யுத்தத்தின் போது, ஜமல் யுத்தம், ஒட்டகப்போர் என்ற அந்த யுத்தத்தின் போது சஹாபாக்கள் தங்களுக்கு மத்தியில் அடித்துக் கொண்டார்களே, இதை பற்றி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன எச்சரிக்கை பண்ணாங்க? ஹஜ்ஜத்துல் விதாவில் என்ன எச்சரிக்கை பண்ணாங்க? கடைசி ஹஜ்ஜில மக்களுக்கு எல்லாம் எச்சரிக்கை பண்ணாங்க. என்ன சொன்னாங்க? லா தர்ஜிவு பாதி குஃபாரா. இறுதி பேர்ல சொல்றாங்க, எனக்கு பிறகு நீங்கள் காபிர்களாக ஆகிவிடாதீர்கள். எப்படி காபிர் ஆகிறது? அல்லாஹ் இல்லைன்னு சொல்லிட்டா அதெல்லாம் சொல்ல மாட்டீங்க. எவரிவு பாலுக்கும் ரிகாப பாலின், ஒருத்தர் கழுத்த ஒருத்தர் வெட்டி கொண்டு காபிராகாதீர்கள். அதாவது நீங்க அல்லாஹ் இல்லைன்னு காபிராயிர மாட்டீங்க. என்ன செஞ்சிருவீங்க? ஒருத்தன் தலையை ஒருத்தன் வெட்டி கொண்டு காபிராகி விடாதீர்கள். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த கொலை செய்வது குஃபரில் சேர்க்கும் என்று சொன்னார்களோ அந்த கொலை அந்த சஹாபாக்களுக்கு மத்தியில் நடந்ததா இல்லையா? இப்ப யாரை வேண்டாலும் பின்பற்றலாம். ஆயிஷாவை பின்பற்றி கொண்டு இங்கிட்டு ஒரு 50 பேர் அறுவாளத்துக்கிட்டு போய் அலியை பின்பற்றேன்னு ஒரு 100 பேர் அறுவாளத்துக்கு வெட்டிக்கு சாவலாமா? நேர்வழி பெறலாமா? அவர்கள் செய்தார்கள், அவர்களுக்கும் அல்லாஹ்வுக்கும் உள்ளதுன்னு விட்டுட்டு நம்ம அறுவாளத்தை கீழே போட்டு போயிட்டு இருக்கணுமே தவிர அது எப்படி சரியா வரும்? அப்ப யாரை வேணாலும் பின்பற்றலாம். 2ல யாரை பின்பற்றலாம் சரியில்லை. இப்ப அலியை பின்பற்றிக்கிட்டு அறுவாளத்துக்கு போனாலும் தப்பு தான். ஆயிஷா பின்பற்றி கொண்டு உங்களை அழிப்பதற்கு நீங்கள் அறுவாளத்துக்கு போனாலும் சரியா வருமா? அவங்க செஞ்சாங்க, நம்ம செய்யல. நம்மளால இன்னைக்கு செய்ய மாட்டேங்கிறோம், சபரா போயிட்டு இருக்கிறோம். அப்படியே செஞ்சாலும் சும்மா தள்ளுபுள்ள போயிட்டு இருக்கும். தலையை சீவ எடுத்துருவோமா? என்ன நடந்திருக்கிறது?
கற்பனை பண்ண முடியல நம்மளால. ஷாஃபி இமாம் வந்து கேட்கறாங்க, என்னங்க இப்படிலாம் நடந்திருக்க? அவர் என்ன சொல்றாரு, இது ஏன் இப்படி பேசுற? அந்த ரத்தக்கரையில நம்ம கை சம்பந்தப்படல, அல்ல காப்பாத்திக்கிட்டான். நல்ல வேளைக்கு அந்த காலத்துல நம்ம இருந்தோம்னு வை, நம்ம ஒரு பக்கம் அரவணைக்கு போயிருப்போம். அவர் சொல்றாரு ஷாஃபி இமாம், நம்ம அந்த காலத்துல இருந்தோம்னு சொன்னா இந்த பக்கத்துல அந்த பக்கத்துல ஏதோ ஒரு பக்கத்துல நினைச்சிருவோம், வாழை தூக்கி இருப்போம். நல்ல வேளைக்கு அல்லாஹ் நம்ம கையை சுத்தமாக்கிட்டான். அந்த ரத்தத்துல அந்த ரத்தக்கரை படியாமல் நம்ம கையை அல்லாஹ் காப்பாத்தி கொண்டான். அதையே இப்ப பேசி நாக்குனால நக்க சொல்ற அந்த ரத்தத்தைங்கிறது கையை சுத்தமாக்கிதான் அல்ல. அதை பத்தி கிட்ட ஜட்ஜ்மெண்ட் கேட்டு நாக்குல ரத்தத்தை நான் சோதிச்சு பார்க்கணுமா? நான் அதை பத்தி கருத்து சொல்ல மாட்டேன். அவர்கள் செய்தார்கள்னா அது அல்லாஹ் தீர்ப்பளிப்பான். அல்லாஹ் மன்னிச்சாலும் மன்னிப்பான். அவங்க இதை ஆராய்ச்சி பண்ணிருப்பாங்க. அவங்க ஆராய்ச்சிக்கு ஒவ்வொருவருக்கும் தான் செய்து சரின்னு பட்டிருக்கும். ஆயிஷா நாயை வந்து உஸ்மானை கொலை செய்து விட்டார், இவர் தான் காரணம் நினைத்து பழி வாங்கணும் நினைத்தார்கள். அது வந்து அவங்க சில நியாயங்கள் மனசுல கற்பனை பண்ணி கொண்டு போனார்கள். அது அல்லாஹ் அறிவான், நமக்கு தெரியாது. அலி என்ன பண்ணாங்க, ஒரு அரசாங்கத்தை எப்படி புரட்சி பண்றது அப்படின்னு அடக்குவதற்காக வேண்டி ஒரு ராணுவ மக்கள் அடக்குறது இல்லையா, அதுக்காக ஒரு படையெடுத்து போனாரு. அவருக்கு ஒரு நியாயம், இவங்களுக்கு ஒரு நியாயம் இருக்கும். அது தீர்ப்பளிக்கிறோம் அல்ல. நாம சஹாபாக்களை இப்பவும் மதிக்கிறோம். இவ்வளவு சம்பவத்துக்கு பிறகும் அதுல ஈடுபட்ட ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ரலியல்லாஹு அன்ஹு சொல்றோம், அதுல சம்பந்தப்பட்ட தல்ஹாவை ரலியல்லாஹு அன்ஹு சொல்றோம், அதுல சம்பந்தப்பட்ட ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றோம், அதுல கொல்லப்பட்ட அம்மார் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை ரலியல்லாஹு அன்ஹு சொல்றோம், அலி ரலியல்லாஹு அன்ஹு சொல்றோம். யாரையும் கூட சொல்லல. இங்கிட்ட உள்ள ஆளு ரலியல்லாஹு அன்ஹுங்கறோம், அங்கிட்ட உள்ள ஆளு ரலியல்லாஹு அன்ஹுங்கறோம். நாங்க சஹாபாக்களை இழிவாக மதிக்கல, குறைச்சு மதிப்பில்ல, பின்பற்ற இயலுமா? இதான் கேள்வி. கொஸ்டின் என்ன? மதிப்போம். இதை பின்பற்றுமா? யாரை பின்பற்ற சொல்றீங்க? இப்ப அலியவா ஆயிஷாவையா? இந்த விஷயத்துல சண்டை வந்துருச்சு ரெண்டு பேருக்கு. இப்ப யாரை பின்பற்றுவது? அல்லாஹ்வுடைய ரசூலை தான் பின்பற்றி ஆகணும். ரெண்டு பேரும் பின்பற்ற முடியாது. அலியை பின்பற்றி அறுவாலை தூக்க முடியாது, ஆயிஷா பின்பற்றி அறுவாலை தூக்க முடியாது. நீங்க ஒத்துமையா பேசாம இருக்கீங்கப்பா, இதுக்கே பிரச்சனை. கொலை செய்வதற்குன்னு சில நியாயங்கள் இருக்கிறது. அது ஏற்படாத வரைக்கும் அறுவாலை தூக்காத அப்படிதான் முடிவு எடுக்கணும். அப்ப நம்ம இதெல்லாம் விளங்க மாட்டேங்குது. சஹாபாக்களை பின்பற்ற என்ன விளையாடுறாங்கன்னு தெரியல. சஹாபாக்களை மதிக்கிறதுக்கும் பின்பற்றுவதற்கும் உள்ள வேறுபாடு தெரியாமல் இது இவ்வளவு நடந்த பிறகும் கூடங்க நம்ம தான் ரசூலுல்லாஹ் இந்த சஹாபாக்களை ரலியல்லாஹு அன்ஹுங்கறோம். ஷியாக்கள் இருக்கிறான், அவன் ஒரு பக்கத்தை ரலியல்லாஹு அன்ஹுங்கறான், ஒரு பக்கத்தை லஅனத்துல்லாஹி அலைஹிங்கறான். அப்படிலாம் பின்பற்றி ஹாரிஜியாக்கள் இருக்கான், அவன் இந்த பக்கத்தை கெட்டவங்கங்கறான், அந்த பக்கத்தை நல்லவங்கங்கறான். நம்ம தான் என்ன பண்றோம்? ரெண்டு பக்கத்தையும் பேச மாட்டோம். அது நடந்து போச்சு, ஒரு சம்பவம் நடந்தது உண்மை. சரி, அதுக்கப்புறம் என்ன நடக்குது? அலிக்கு முஆவியாவுக்கு சண்டை. அவர் யாரு? அலி யாரு? மருமகன். முஆவியா யாரு? மச்சினன். முஆவியாவுடைய சிஸ்டர் ரசூலுல்லாஹ் கட்டிருக்காங்க. அந்த வகையில மச்சினனா போயிடுறாரு. ரசூலுல்லாஹ்வுடைய மகளை கட்டிருக்காரு இவர். அப்ப அலிக்கு முஆவியாவுக்கு சண்டை கொஞ்ச நாள் தான் இருக்குது. சிஃபீன்ங்கிற போர். அந்த சிஃபீன்ங்கிற யுத்தத்தில் ரெண்டு தரப்புலையும் கொல்லப்பட்டவர்கள் யாரு? சஹாபாக்கள் இல்லையா? அப்ப அம்மார்லாம் எல்லாம் கொல்லப்படுறாரு. அம்மார் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்யறாங்க? அந்த யுத்தத்தில் அந்த எதிர்த்தரப்பினால் கொல்லப்படுறாங்க. அப்ப இதெல்லாம் பாக்குறோம். இதெல்லாம் நடந்திருக்க எப்படி யாரை வேண்டாலும் பின்பற்றுறது? இப்ப முஆவியா பின்பற்றி அறுவாலை தூக்க சொல்றீங்களா? அலியை பின்பற்றி அறுவாலை தூக்க சொல்றீங்களா? எப்படி? அதே நேரத்தில் நம்ம இதெல்லாம் அவங்களை கிரிட்டிசைஸ் பண்றதுக்கான இதை சொல்லல, அவங்கள குறை சொல்றதுக்காக சொல்லல. அவங்களுடைய நிலை வேற. அல்லாஹ் வந்து அட்வான்ஸ் பண்றான். என்ன பண்றான்? ஏமலும் ஆசியத்தும்ட்டான். அதாவது எந்த அளவுக்குன்னா இந்த சம்பவத்தை சொன்னா உங்களுக்கு விளங்கும். ஹாத்திப் என்று ஒரு சஹாபிங்க. இவர் யாருன்னு கேட்டா பத்ரு போர்க்களத்தில் கலந்து கொண்டவர். பத்ருன்னா சாதாரண போர் கிடையாது, நெருக்கடியான கட்டம். அந்த இடத்துல வந்து ஒருத்தர் கலந்து கொள்வது சாவுறதுக்கு ரெடியாகிறான்னு அர்த்தம். எந்த ஆயுதமும் இல்ல, போதுமான ஒட்டகம் இல்ல, போதுமான குதிரை இல்ல, போதுமான உணவு கிடையாது. அந்த மாதிரியான அவங்க பெரிய அளவுல 3 மடங்கு படையோட வர்றாங்க, ஆயுதத்தோட வர்றாங்க, உணவுலாம் ஏற்பாடோட வர்றாங்க. நம்ம சரியான ஏற்பாடு இல்ல, கஷ்ட ஜீவனை நடத்திட்டு இருக்காங்க. இப்படிப்பட்ட ஒரு 300 பேரை கொண்டு போய் 1000 பேருக்கு கொண்டு போய் முன்னாடி நிப்பாட்டணும்னு சொன்னா கதை முடிஞ்சிருச்சுன்னு தீர்மானம் பண்ணுவோம். அதுல போய் கலந்து கொண்டு அல்லாஹ்வுக்கு அவங்க போர் செஞ்சாங்க. அப்படி போர் செஞ்ச சஹாபில ஒரு ஆள் யாருன்னு கேட்டா ஹாத்திப் பின் அபி பல்தாங்கிற ஒரு சஹாபி. பத்ர்ல கலந்து உயிரை கொடுக்க ரெடியா இருந்தார். இவர் என்ன பண்றாருன்னு கேட்டா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்கன்னா, அவங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிர்வாகத்தை ரொம்ப ஷார்ப்புங்க. நிர்வாகம் பண்றதுல அவங்கள மாதிரி ஒரு நிர்வாகி பார்க்கல. வெறும் ஆன்மீக தலைவர் மட்டும் இல்ல, என்ன நடக்குது, எப்படி எதிரிகள் வர்றான், என்னென்ன நடக்கும் எல்லாத்தையும் கவனிச்சிட்டு இருப்பாங்க. திடீர்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் என்ன செய்யறாங்கன்னு கேட்டா அலியை கூப்பிடுறாங்க. அலி இங்க வா, ஜுபைர் இங்க வா, மிக்தாத் இங்க வான்னு 3 பேரை கூப்பிடுறாங்க. அலியையும் கூப்பிடுறாங்க, ஜுபைரையும் கூப்பிடுறாங்க, மிக்தாதையும் கூப்பிடுறாங்க. போய் சொல்றாங்க, நீங்க போங்க. போற வழியில ஒரு பொம்பளை போயிட்டு இருப்பா. அந்த பொம்பளை கிட்ட ஒரு கடிதம் ஒண்ணு இருக்குது, அதை கைப்பற்றிடுவாங்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த உளவுத்துறை அவ்வளவு கரெக்டா வச்சிருக்காங்க. திடீர்னு 3 பேரை கூப்பிடுறாங்க, மக்காவை நோக்கி பிரயாணம் பண்ணி போங்க. ஒரு பொம்பளை போய் கொண்டிருப்பாள், அவள்கிட்ட ஒரு கடிதம் ஒண்ணு இருக்கும், அவள்கிட்ட நீங்க எடுத்துட்டு வந்துருங்க, அந்த கடிதத்தை வாங்கிட்டு வந்துருங்க, குடிக்கிட்டு வந்துருங்கன்னு சொல்றாங்க. 3 பேரும் போறாங்க. போனா வந்து என்னென்னமோ பண்றாங்க. அந்த பொம்பளை என்ன செய்யுது? ஒண்ணுமே என்கிட்ட கடிதம்லாம் இல்ல, அப்படிலாம் கிடையாதுங்குது. இவங்க என்ன சொல்றாங்க?
நீ வந்து பொம்பளையா இருக்கிற, கடிதத்தை மரியாதை கொடுத்தா உனக்கு நல்லது, இல்லைன்னா முழுசா நாங்க சோதனை பண்ண வேண்டியிருக்கும். ஆடைகளை அவிழ்த்து நிர்வாணப்படுத்தி சோதனை பண்ணுவோம். கடிதத்தை எடுத்துட்டு சொல்லிட்டாங்க, என்ன சொல்ற அப்படின்னு கேட்கறாங்க. அந்த அம்மா என்ன பண்ணுது, சரின்னு சொல்லிட்டு இந்த கொண்டையில வச்சிருக்க அந்த கடிதத்தை தலைமுட்டிக்குள்ள வச்சு சுருட்டி உள்ள வச்சிருக்கு, இந்த இருக்குன்னு சொல்லி அந்த கடிதத்தை எழுதி கொடுத்துருது. அது என்ன இருக்குன்னு கேட்டா, இந்த பதில கலந்துக்கிட்ட ஹாத்திபு இவர் எழுதுறாரு. யாருக்கு எழுதுறாரு? அங்க உள்ள முஸ்லிம்களுக்கு மெசேஜ் பாஸ் பண்றாரு. அங்க உள்ள இணை ஏற்பிக்கக்கூடிய மக்களுக்கு என்ன செய்யறாரு, அது பண்றாரு. என்ன பண்றாருன்னா, மக்கால ரசூலுல்லாஹ் மதீனாவுல எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க, என்னென்ன ஏற்பாடுலாம் நடந்துகிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு இங்க உள்ள ரகசியத்தை, நாட்டினுடைய ரகசியம் சிலதை அவர் வந்து மக்காவுல உள்ள சில தலைவர்களுக்கு, முஸ்லிம்களுடைய தலைவர்களுக்கு மெசேஜ் அனுப்பி விடுறாரு. இவருடைய கடிதமா இருக்குது. கடிதத்தை இந்த பொம்பளை கொண்டு வந்துட்டாங்க. உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பண்றாங்க, அவரை கூப்பிடுறாங்க, ஹாத்திப் நுட்வா. அவர் வந்துட்டாரு. என்னப்பா பண்ணிருக்க, என்ன பண்ணிருக்கிற, நீ என்ன வேலை செஞ்சிருக்கிறன்னு கேட்கறாங்க. அவர் என்ன சார், அல்லாஹ்வுடைய தூதரே எம்மால் அவசரப்படாதீங்க, என்ன காரணம்னு கேட்டா, எனக்கு மக்காவுல கொஞ்சம் சொத்துக்கள்லாம் இருக்குது, மக்காவுல உள்ள சொத்துக்களை நான் பாதுகாக்க வேண்டி இருக்கிறது, இங்க உள்ள மற்றவங்களுக்குலாம் சொந்தக்காரங்க இருக்கிறாங்க, அவங்க பாதுகாத்துக்கிட்டு இருக்கிறாங்க, எனக்கு ஒரு போக்குமே இல்ல, அதனால இப்படி 2-3 மெசேஜ் கொடுத்துட்டு என் சொத்தை பாதுகாத்துக்கிறங்க பாக்கிறதுக்காக வேண்டி நான் ஒரு பண்ணிட்டேன், இந்த உலக ஆசையினால இதை பண்ணிட்டேன், நாட்டுக்கு துரோகம் செய்யணும் வேற நோக்கம் கிடையாது, சும்மா 2 மெசேஜ் கொடுத்தோம்னு சொன்னா அவங்க நம்ம சொத்தை பாதுகாப்பா வச்சிருப்பாங்க, இப்படி நான் நினைச்சிட்டேன். உடனே உமரில் நான் வாழ விடுறாரு, இந்த முனாபிக்கு தலையை சீவிட்டுமாங்கிறாரு. வந்து என்ன செய்யறாரு, இவனை விட்டுக்கிற சொல்ல, நான் வந்து தலை இருந்தாலும் சீவன தலைய அப்படின்னு வழக்கம் போல என்ன செய்யறாரு அவர் சொல்றாரு. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, இன்னஹு கது ஷஹித பத்ரன், உமரே இவர் பத்ரில் பங்கெடுத்தவர். யாரை கொல்லணும்ங்கறீங்க, இவர் பத்ர் போர்க்களத்தில் பங்கெடுத்திருக்கிறார். ஒமா யுத்ரீகல் அல்லல்லாஹு ஐயகூன கதித்தல அலா அஹ்லி பத்ரின், இந்த பத்ர் வாசிகளை பார்த்து அல்லாஹ் என்ன சொன்னான்னு உனக்கு தெரியுமா, யமலு மாஷியதும் கது கஃபர்துலக்கும், என்ன வேணாலும் செஞ்சுக்கிறதுக்கு நான் அட்வான்ஸா மன்னிச்சிட்டேன்டா. இந்த பத்ர்ல கலந்து கொண்டவர்களுக்கு மாத்திரம் அவர்கள் என்னத்தை தான் பண்ணி இருந்தாலும் சரி முன்னாடியே மன்னித்து விட்டேன் என்று அல்லாஹ் சொல்லிட்டு விட்டான். அவங்க என்ன நடந்திருக்கட்டும், இது பெரிய துரோகம், சமுதாயத்தையே பலி கொடுக்கக்கூடிய ஒரு துரோகம், தேச துரோகம், மார்க்க துரோகம், நாட்டுக்கு துரோகம், எவ்வளவு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும், அவ்வளவு பெரிய காரியத்தை அவர் பண்ணியிருக்கிறாரு. ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க, பத்ர்ல கலந்துக்கிட்டார்லப்பா, அந்த கிரேட வேற, நீ என்ன வேணாலும் பண்ணிக்கிற மன்னிச்சுட்டேன் அட்வான்ஸா, எப்படி நீ அவரை கொள்ளுதாங்கிறாங்க. அதுதான் அந்த ஆயிஷா நாய்க்கு அந்த ஜட்ஜ்மெண்ட் தான் அலிக்கு, அதுதான் இதை நீங்க செஞ்சால விட மாட்டா. அவர்களுக்கு எந்த வகையில் வித்தியாசப்பட்டு போயிடுறாங்கன்னு கேட்டா, ஆயிஷாவுக்கு அலிக்கு நடந்த சண்டையில் இருந்தவர்கள் எல்லாம் பத்ரீன்கள் இருந்தார்கள், அலிக்கும் மாவியாவுக்கு நடந்த சண்டையில் இருந்தவர்கள் எல்லாம் பத்ர்ல உள்ளவங்க. இதெல்லாம் நடந்தாலும் அட்வான்ஸ் மன்னிப்போம், அட்வான்ஸ் எல்லாம் மன்னிச்சு நான் போன்னு சொல்லி, இப்ப அவர்கள் செய்தது நரகத்தை அடைவார்கள் நாங்க சொல்ல மாட்டோம். அவர்களை எல்லாம் மன்னித்து விட்டான், நான் செய்யலாமா, அதான் கேள்வி. அவர்களை மன்னித்து விட்டான் என்பது வேறு, அவர்களை பின்பற்றி நாம் சொல்லலாமா? இப்ப அதை வேணாங்க, பின்பற்றுவது என்பது வேறு, மதிக்கிறது என்பது வேறு. இது புகாரியில சம்பவம் விரிவாக 3007, 3081, 3983, 4274, 4890, 6259, 6939 ஆகிய எண்களை கொண்ட ஹதீஸாக புகாரியில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த ஹாத்திப் என்ற ஒரு சஹாபி இருக்கார, இவர் தொடர்பான சம்பவங்கள் இதுதான் எல்லாத்துக்கும் அடிப்படை. அல்லாஹ் வந்து அவங்களுக்கு அவங்களுடைய ஆரம்ப கட்டத்தில் ஏத்துக்கிட்டாங்க பாருங்க, ஏத்துக்கிட்டு அடி வாங்கி உத வாங்கி சுடுமணல்ல போட்டு இழுத்துக்கிட்டு போய் பாப்பா பறி கொடுத்து, அம்மா பறி கொடுத்து, பொண்டாட்டி பறி கொடுத்து, பிள்ளை கொடுத்து, இவ்வளவெல்லாம் கஷ்டப்பட்டு ஒரு செழிக்கக்கூடிய நேரத்தில் மனிதன் என்ற முறையில் அவங்கள்ட்ட வந்து வந்தாலும் அந்த தியாகங்களை தடுத்து நிறுத்துது. இப்ப நம்மளுக்கு நோய் பரவுதுங்க, ஊர்ல காடுற பரவுது, 4 பேருக்கு நோய் எதிர்ப்பு கூடுதலா இருக்கு, ஒண்ணும் செய்யாதவன கிருமி இருந்துகிட்டு இருக்கு, அவனை செய்யலங்கிற என்ன செய்ய முடியுமா? அவன் திரகாத்திரமா உடம்பு வச்சுக்கிட்டு இருக்கான், அவனுக்கு பாதிக்கிற அந்த கிருமி. அதனால நானும் போயிட்டு அந்த தண்ணியை அருந்திடக்கூடாது, அந்த பொருளை நான் சாப்பிடக்கூடாது, என்னை பாதிக்கணும். அப்ப நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்கிறவர்களுக்கு இந்த கிருமிகள் தாக்காதது போல இவங்களுக்கு நிறைய எதிர்ப்பு சக்தி. ஒரு 15 வருஷம் 10 வருஷம் உழைச்சி அட்டி வாங்கி ஒத்த வாங்கி அசைக்க முடியாத உறுதியை காட்டி அதெல்லாம் கணக்கில் மார்க்க நிறைய போட்டு வச்சுட்டான்ல, ஏருக்கு மாறா போச்சு அளவுக்கு மேல. அந்த மாதிரி இருந்ததுனால இதெல்லாம் என்னத்தை நடந்திருந்தாலும் அதெல்லாம் கழிச்சு கூட்டி பார்த்தாலும் பார்த்தாயிருவாங்க. ஏற்கனவே எல்லாத்தையும் கூட்டி கழிச்சு எல்லாம் பார்த்தா ஓடு சொர்க்கத்துக்கு மேல அனுப்பி விட்டுருவான். அதனால சஹாபாக்கள் அத்தனை பேரும் நட்சத்திரங்கள் என்று சொல்வதும் அவங்களை யார வேண்டாலும் பின்பற்றலாம் என்று சொல்வதும் அடிப்படைக்கு எதிரானது. இது குறித்து சில தகவல்களும் இருக்கிறதை பார்த்துவிட்டு இன்ஷா அல்லாஹ் அடுத்த கட்டுக்கதைகளுக்கு செல்லலாம். நாளைக்கு பார்க்கலாம்.